ஸோ அருமையான பாஸ் அந்த நாளில் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படி இன்றைக்கி இந்த அன்பின் ஐக்கிய ஊழியர் கூடுகைக்கு வந்ததுக்காக நான் அருமையான பாஸை வரவேற்கிறேன். இயேசு நாமத்தில் வாங்க பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் அவர்களை கரங்களை தட்டி அன்போடு கூட அழைப்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் முதற்கன் ஸ்தோத்திரம் கூறிக்கொள்கிறேன். சில நேரங்கள் இந்த அறிமுகம் கொஞ்சம் அதிகமாக போயிடும். அதனால் அறிமுகம்லாம் இனிமேல் நமக்கு தேவைகளைன்னு நினைக்கிறேன். அது ஒரு மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நாம் யாரும் சகோதரர்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர். இப்போ நான் ஒரு பெரிய போதனையை உங்களுக்கு சொல்ல வரல, போதிக்கவும் வரல. தேவ செய்தினாலும் உங்களோடு கலந்து பேசவும், உங்களை பார்த்து விட்டு சந்தோஷமாய் போகவும் தான் வந்திருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் சரியாகிறதுக்கு இந்த டெக்னிக் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரலாம், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணிட்டீங்க, ஊழியம் பண்ணியிருக்கிறீங்க, ஐயாலாம் முதியவர்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் அனுபவத்துக்கு, ஊழிய அனுபவத்துக்கு ஏன் ஊழிய அனுபவம் இல்லை. வயசு 56 ஆனாலும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு 4-5 வருஷம்தான் ஊழியத்தில் இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்ததுனால ஏன் ஆண்டவரே என்னை பெயர் சொல்லி அழைச்சிங்கன்னு கேட்டேன். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்ட்டு நிறைய பிரசங்கங்களை கேட்டதுனால, ஆண்டவரே இந்த வேலைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி, அழைப்புன்னு சொல்கிறத காட்டிலும் எனக்குள்ள அர்ப்பணிப்பு. ஆனால் ஆண்டவர் அழைச்சார். எப்படி? தாயின் கருவில் இருக்கும்போது உண்மையாக 9 மாதம் அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஆர்சி தான். ஆனால் ஆர்சிலையும் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவங்க. அப்பா கோயில் பிள்ளை, சிஷ்ய பிள்ளை மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வெளியில் அப்பா பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போதைக்கு அந்த வேதத்தை அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 9 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறப்ப ஒரு பாட்டி யாசகம் கேட்க வந்தவங்க. அம்மா யாசகம் போட வர்றப்ப வயிறை பார்த்துட்டு, உனக்கு பிறக்கிறது ஆண் பிள்ளை, அவனுக்கு சிம்சோன்னு பேர் வை, கெட்ட பசங்களோட சேர விடாத, தலையில் குட்டாத அப்படின்னு சொல்லிவிட்டு, வாங்க 2 பேரும் முட்டி போடுங்க, உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வயதான அம்மா முட்டி போட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு 10 காசும், அப்போதைக்கு ஒரு டீ 10 காசு தான், ஒரு 10 காசும் ஒரு சேலையும் கொண்டாமான்னு சொன்னாங்களாம். அது எடுக்க அம்மா உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த அம்மாவை காணலை. பக்கத்து தெரு, அடுத்த தெரு, எல்லா தெருலையும் தேடி பார்த்துட்டு, ஒரு வெள்ளை புடவை பாட்டி வந்தாங்களான்னு கேட்டால் காணா அப்படின்னு சொன்னாங்க. இது அம்மா எனக்கு சின்ன பிள்ளையில் சொன்னாங்க. அதனால் நீ பிறந்தது ஆண் பிள்ளை, உனக்கு அதே பேர் சிம்சோன்னு பேர் வச்சோம். அப்பா பேர் செபாஸ்டின், அதனால் அந்த பாஸ்டின் நினச்சிக்கிட்டாங்க, சேர்த்துட்டு சிம்சோன் பாஸ்டின். இந்த வார்த்தை எனக்குள்ளே அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன் எனக்கு சிம்சோன்னு பேர் வைங்கன்னு சொல்லி என்னைய முன்குறிச்சிங்க? தேவன் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ ரோமர் 18 படிக்கிறோம். அப்போ எனக்கு பெயர் சொல்லி அழைத்த அந்த நிகழ்வு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. 5 வயசில் ஒரு அம்மை நோய் ஏற்பட்டது. அந்த அம்மை நோயில் இறந்துட்டேன். அம்மை குளிர்ந்து இறப்பதுன்னு ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அம்மை குளிர்ந்து இறந்துடுவாங்க. 5 வயசில் அம்மை குளிர்ந்து இறந்து விட்டேன். அப்போதைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாத்திகர் நாத்திகர் வந்துட்டு இருந்தார், ஒரு வாலிபர். அவர்கிட்ட அப்பா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செஞ்சவர், இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் இறந்துட்டேன் 5 வயசில். அப்பா ஒரு கார் எடுக்க சொந்த ஊருக்கு பாடியை கொண்டு போகலாம்ட்டு புதுக்கோட்டைக்கு கார் எடுக்க போயிட்டாங்க. அந்த நாத்திகர், இயேசுவேன்னு ஒரு உண்மையான தெய்வமானால் இவனுக்கு நீங்கள் உயிரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருக்கு, நைட்டு 10 மணிக்கு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இங்கிட்ட அக்கா, அண்ணன், அம்மா எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறேன், அந்த நேரத்தில் ஏன்னா அழுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10:30-11 மணிக்கு அந்த அண்ணனை கட்டிப்பிடிச்சதாகவும், அவர் அன்றைக்கி மீன் வாங்கிட்டு வீட்டில் கொடுத்து மீன் குழம்பு வச்சதாகவும் ஊட்டி விட்டாங்க. கரெக்டாக 12 மணிக்கு கண்கள் திறக்கப்படலை. அம்மை அதிகமாகிடுச்சு. அந்த கண்களில் பீலை விட்டது. பற்கள் இறுக கட்டிடுச்சு. பால் கூட ஊற்ற முடியல. ஒரு 3 நாளாக பால் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னாங்க அம்மா. எங்கள் அம்மா சொன்ன சாட்சியை உங்கள்கிட்ட சொல்கிறேன். 5 வயசு ஆனால் ஞானம் இருக்குது.
அந்த அந்த ஏரியாவில் இருந்த வீடு வாசையெல்லாம் அந்த 5 வயசு ஞாபகம் எனக்கு இருக்குது. அந்த நேரத்தில் கரெக்டாக நைட் 12 மணிக்கு அப்பா ஏசப்பா வராரு, பாவாடை கட்டிக்கிட்டு வராரு, கண்ணை திறன்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் ஏந்திரிச்சு சத்தம் போட்டு புலம்புனேன் நான். நீ சோத்திரம் சொல்லுப்பா அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சோத்திரம்னு சொன்னேன். 12 மணிக்கு லைட் போட்டு பார்த்தா கண்கள் திறக்கப்பட்டது. இந்த 2 நிகழ்வும் என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எதுக்காக ஆண்டவரே? 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்பே அபிஷேகம் பெற்றேன். அப்பா என்ன செய்வாங்க, ஊழியம் பார்ப்பாங்க, வாத்தியார் அவர். இருந்தாலும் சாயந்தரத்தில் அவர்கிட்ட வந்தவங்கள்ட்ட எப்படியும் ஒரு பாஸ்டர்ஸ், இப்போ 2-3 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. சர்ச்சு பெருசாக இல்லாட்டியும் போகிற கிராமங்களில் ஊழியம் செய்கிற வழக்கம் உண்டு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இப்படி காடுகளுக்கு வனாந்திரத்தில் அந்த வாலிபர்களை கூட்டிகிட்டு ப்ரேயர் பண்ண போயிடுவாங்க. என்னையும் கூட்டி போயிடுவார். நாங்கள் காடுகளில் உட்காந்து என்ன செய்வோம், ப்ரேயர் பண்ணுவோம். இது 10 வயசுக்கு மேலே. கிட்டத்தட்ட 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்பெல்லாம் ஊழியம் செய்ய அந்த ட்ராக்ட்ஸ் கொடுக்க பாஸ்டர்ஸோட ஞாயிற்றுக்கிழமை முடித்தோன்னே அந்த பாஸ்டர்ஸு கூப்பிட்டு போவாங்க. அப்போலாம் ஓப்பன் இயர் மீட்டிங் நடக்கும். சைக்கிளில் ட்ரம் அடித்து பாட்டு பாடுவோம். பாஸ்டர் சொல்கிறத நான் எடுத்து சொல்லுவேன், ரிப்பீட் பண்ணுவேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் அந்த காலத்தில் உண்டு. இது பஸ் ஸ்டாண்டு முக்கத்தில் எங்கென்ன முக்கத்தில் இருக்கிறோமோ நான் போய் நின்று ட்ரம் அடித்து பாட்டு பாடுறதும், அவர் சத்தியம் சொல்கிறத நான் என்ன செய்வேன், ரிப்பீட் பண்ணி. அப்போ மெக்கஃபோன் ஒன்று இருக்கும். மெக்கஃபோன் இல்லாத நேரத்தில் நான் பேசுவேன். இதெல்லாம் அந்த 9ஆம் கிளாஸ் 14லேருந்து அந்த ஊழியங்களை பார்த்துக்கிட்டு ஊழியங்களோடு போயிட்டு இருந்தேன். 18 வயசுக்கு மேலே தான் இந்த ஒரு உணர்வு. சரி, 18 இல்லை, ஒரு 25 வயசுக்கு மேலே. ஆனால் 18 பக்தியிலே வளர்க்கப்பட்டேன். பக்தியில் வளர்க்கப்பட்டாலும் +2 முடித்த உடனேயே MBS காலேஜ் மெட்ராஸ் பைபிள் செமினரிக்கு ஊழியத்துக்கு போகணும்னு அப்ளை பண்ணிட்டேன். 10th படிக்கிறப்ப இந்த ட்ரைனிங் டீச்சர்ஸ் வருவாங்க. வர்றப்போ உன்னுடைய ஃப்யூச்சர் கேரியர் என்ன, நீ என்னவா ஆக போகிற அப்படின்னு கேட்டப்போ நான் ஃபாதர் ஆக போகிறேன் அப்படின்ட்டேன். அது அந்த ஃப்யூச்சரில் எனக்கு எழுதியிருக்கிறேன். என் மனசுக்குள்ளே அதுதான் பதிஞ்சிருக்குது, நான் ஒரு சர்ச் ஃபாதராக ஒரு பாஸ்டராக மாறணும்ன்ட்டு. ஆனால் +2 முடித்தோடனே குடும்ப சூழல் கொஞ்சம் வறுமையிலையும், அக்காவுக்கு மேரேஜ் நடந்து 2 பேர் வாத்தியார் டீச்சராக இருந்தாலும் அந்த காலத்து சம்பளம் ரொம்ப கம்மி, அவங்களுக்கு 1000க்குள்ளே தான் வரும். அந்த ஒரு பட்ஜெட் கம்மியாக இருந்தனாலையும் எனக்குள்ள ஆண்டவருடைய நோக்கம் வேறு மாதிரி இருந்துச்சு. மெட்ராஸ் பைபிள் செமினரிக்கு அப்ளிகேஷன் போட்டேன், ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டீச்சர் ட்ரைனிங். அப்போ எங்கள் ஸ்கூல் டீச்சர் என் மேலே பாசமாக இருக்கிறவங்க, பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தையல் ட்ரைனிங், தையல் டீச்சராக போயிட்டேன். அது படிக்கலாம், 1 மாதத்தில் படித்து இதை தையல் தைச்சி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு, அப்படியாவது ஒரு டீச்சராக வரலாம், தையல் டீச்சராக அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபை பிடிக்கலாமான்னு ஒரு ஏக்கத்தில் போனேன். ஏன்னா மெட்ராஸ் பைபிள் செமினரி ரிஜெக்ட் ஆகவும் நம்ம ஊழியத்துக்கு தகுதி இல்லையோ, ஆண்டவர் ஒதுக்கிட்டாரோ அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ஒரு இந்த மாயனூர் டீச்சர் ட்ரைனிங் கரூரில் வித்து ஈஸியாக எந்த ஒரு டொனேஷன் இல்லாமல் ₹7.50 கட்டி அங்கே ஜாயின் பண்ணி 2 வருஷம் படித்தேன். அங்கேயும் ப்ரேயர்ஸல் நடத்திக்கிட்டு இருந்தோம். அங்கே இருக்கிற ஆர்சி பசங்க, ஹிந்து பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு கரெக்டாக நான் ஒரு 6:30க்கு மேலே அந்த பாலடைந்த வகுப்பறை, அந்த கிரவுண்டு எங்கேயாச்சும் உட்காந்து 3 பேர் 4 பேராக உட்காந்து ப்ரேயர் பண்ணுறது உண்டு. இந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த பசங்களுக்குரிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஜெபத்தில் கிளியர் ஆகும். சிம்சன்ட்ட சொன்னால் சரியாகும்ப்பா, வாங்கப்பா ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதில் ஒரு குரூப் கிளம்பிட்டு இருந்தாங்க. இப்படி எங்களுடைய வாழ்க்கையை போய்ட்டு இருந்துச்சு. +2 முடித்த உடனே டீச்சர் ட்ரைனிங் முடித்த உடனே ஏதோ ஒரு சம்பாதிக்கணும், சும்மா வீட்டாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு கார் சர்வீஸ், ஆல்ஃபா கார் சர்வீஸ், கார் கிளீனிங் சென்டர், கார் கழுவுற இடம், அந்த இடத்துல போய் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு ₹239 மாத சம்பளத்தில் சேர்ந்து, அது ஒரு பெண்டிகாஸ்ட் பிலீவருடைய அந்த ஓனருடையது. அவங்க பிள்ளைகளுக்கு காலையில் ஒரு 6 to 8 டியூஷன் நடத்துவேன். 9 மணிக்கு மேலே இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் கர்த்தர் என்ன செஞ்சார், கரெக்டாக அக்டோபர் 18ஆம் தேதி கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சோன்னு எனக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன ஆண்டவரே, அப்போதெல்லாம் 30,000 டொனேஷன், 30,000 டொனேஷன் கொடுத்தா தான் ஜாப். 30,000 பெரிய காசு, கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் மாதிரி. அப்போதைக்கு கவர்னர் கலைஞர் ஆட்சி டிசால்வ் ஆகி கவர்னர் PC அலெக்சாண்டர் வந்த நேரம். அப்போதைக்கு என்ன செய்ய, வித்தவுட்டு எந்த ஒரு இது இல்லாமல் டீச்சர் போஸ்டிங் போட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஊழியத்துக்குள்ள தான் ஆசை இருக்குது, எனக்கு வாத்தியாராக கொடுத்துட்டீங்க, குடும்ப பிரச்சனைலாம் சரிப்படுத்திட்டு ஒரு 5 வருஷத்தில் என்ன செஞ்சேன் ஆண்டவரே, ஊழியத்துக்கு வாரேன்னு. ஆனால் 5 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆண்டவரே இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளே வாரேன்னு சொன்னால் 2 குழந்தை உருவாயிடுச்சு. ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக 20 வருஷம் சரி பிள்ளைங்க படிக்கணும், அதுகளை என்ன செய்யணும், கட்டி கொடுக்கணும், அதுகளை ஒழுங்குபடுத்தணும். ஊழியத்தில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிகப்படியாக கொடுத்து நான் ஐஸ்வரன் ஆகிறதுனால உண்மை மறுதளித்திடாதபடி நான் ரொம்ப தரித்திரப்பட்டு
உம்மை தூஷித்து விடாதபடி எனக்குள்ளபடியே அளந்து தாரும் அப்படிங்கிறதுனால. இன்னொரு விஷயம், ஆண்டவர் 30 வயசில் தானே ஊழியத்துக்கு வந்தார். 12 வயசுலேயே அவருக்கு வேதத்தெல்லாம் போய் ஆர்கியூ பண்ணாலும் அவர் வந்த நேரம் எது? 30 வயசு. ஏன் 30 வயசுக்கு வந்தார்? தங்கச்சிகள்லாம் கட்டி கொடுத்துட்டு அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நினைஞ்சிருக்கிறாரு. அவர் ஊழியத்துக்கு என்ன வந்திருக்கிறாரு. நமக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. பிள்ளைகளை முடிச்சுட்டு வருவோம்னு கரெக்டாக 25 வருஷம் முதல் பிள்ளையை முடித்து 2வது பிள்ளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அது வேலைக்கு போயிடுச்சுங்க. இனிமேல் நமக்கு ஃப்ரீ, ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு ஆண்டவர்கிட்ட 25வது வருஷம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பொள்ளாச்சியில் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் அமைதியாக கேட்டேன், என்னை ப்ளஸ் பண்ணுங்கள், நான் ஊழியத்துக்கு போகணும், கர்த்தர் என்னை ஏவிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு. மோகன் சி லாசரஸ் அங்கே போய் அவங்கள்ட்ட ஒரு ப்ரேயர் செல்லில் போய் இதுக்கு ஆலோசனை கேட்டேன். இங்கே மெட்ராஸ் அவர் பேர் டிஜிஎஸ், அங்கே ப்ரேயர் செல்லில் போய் கேட்டேன். முதல்ல நல்ல சர்ச்சில் ஜாயின் பண்ணு, அவங்களோட இணைந்து ஊழியம் செய், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? வெளியே கொண்டு வருவார். இந்த நேரத்தில் தான் இப்படி ஊழியம் இறங்கின நேரம் தான் விஎம்எம் டேவிட் கணேசன், அவர் கிராம மிஷினரி இயக்கம், அவங்கள்ட்ட போய் ஊழியம் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். கிராமங்களில் போய் எப்படி, அது சின்ன வயசில் பேசினாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போ தான் பிரதரை பார்த்தேன். பிரதரை பார்த்தப்ப தான் சொன்னார், புதுக்கோட்டையில் ஒரு சர்ச்சு 4 வருஷமாக மூடி இருக்குது, நீங்கள் போய் பார்ப்பீங்களா அப்படின்னாரு. ஒவ்வொருத்தங்க வாடகை கொடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கட்டின சர்ச்சு மூடி கிடக்குதா, அது நம்ம மாவட்டத்திலையா? ஐயா கொடுங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த ஒரு வாரத்தில் போய் குளிபரியை போய் பார்த்தேன். பார்த்துட்டு நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு, அருமையான சர்ச், இது மாதிரி பின்னாடி பாஸ்டர்ஸ் தங்குறதுக்கு ரூம்ஸு, கரண்ட் வசதி, போரு, பாத்ரூமு எல்லாம் இருக்குது. இது மண்டி கிடக்குது, எல்லாம் வேலி கருவமுள் மண்டி கிடக்குது. என்ன ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, சரி உமக்கு சித்தமானால் இதை வாய்க்க பண்ணுங்க, நம்ம விருப்பத்தோடு போய் நம்முடைய ஆசையில் போகக்கூடாது, அவங்க விருப்பத்தோட கர்த்தர் ஒழுங்குபடுத்தா வரட்டும்ட்டு ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டேன். 2 வருஷம் ஆச்சு, அதையும் நானும் மறந்துட்டேன். 2 வருஷம் கழிச்சு தான் அப்புறம் திரும்ப ஐயா ஃபோன் பண்ணாங்க, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை நடத்துனாங்க, போய் நீங்கள் போய் ஒழுங்குபடுத்துங்க அப்படின்ட்டு. என்னங்கய்யா திடீர்னு சொல்கிறீங்க கிறிஸ்மஸ் ப்ரேயரை? முதல்ல நான் போய் பார்த்து அதை சுத்தப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி தான் செய்யணும். கரெக்டாக மார்ச் 14, 2020 அந்த சாவியை கொடுத்தாங்க. அந்த பொறுப்பை எடுத்தேன். எடுத்த உடனே லாக்டவுன். எடுத்த மொதல் வாரம் 14ஆம் தேதி ஓப்பன் பண்ணால் 22ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஆராதனை நடத்திட்டு 23லேருந்து 22க்கு அடுத்து 23லேருந்தே லாக்டவுன். சர்ச்சை தொடரக்கூடாது, மூடிருந்துட்டாங்க. என்ன ஆண்டவரே, வந்த நேரம் சரியில்லையா? ஆனால் எனக்கு ஒரு 3 சொப்பனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆண்டவரே, நான் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே இது என்ன அப்படி சித்தமாக என்னென்னு கேட்குறப்ப, நாய்கள் சுற்றிலும் நிற்குது, என்னை சுற்றி நாய்கள் நிற்குது. 3 சத்தம் எனக்கு கேட்குது, அதட்டு, விரட்டு, பேசு. அந்த நாய்கள்கிட்ட நீ என்ன செய்ய? ஒன்று அதட்டு, ஓடி போயிடும். அப்புறம் விரட்டு, கல்லை எடுத்து என்ன செய்ய? விரட்டு, போயிடும். இல்லைன்னா பேசு அதுகள்கிட்ட, என்ன ஏன் நிற்கிறேன்னு கேளு, அப்புறம் அது என்ன செஞ்சுட்டு போயிடும். இந்த 3 விஷயமுள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் என்ன செய்ய முடியாது? அதட்ட முடியாது, எல்லார்கிட்டையும் விரட்ட முடியாது. சிலர் பேசுனா கூட என்ன செய்வாங்க? ஆண்டவருக்குள்ள நாய்கள்ங்கிறது அந்த பில்லி சூனியம், அந்த இதை கட்டுப்பாடை காமிக்குது. அந்த இடத்துல இருக்கிற பில்லி சூனிய கட்டுகள் அந்த சபையை சுற்றிலும் இருக்குது. இப்போ நமக்கு ஊழியத்திலேயே பிரச்சனை காரணமே யாருன்னா இந்த மனிதர்கள்லாம் கிடையாது. ஊழியத்தில் உங்களுக்கு எதிரி யாருன்னா மனிதர்களே கிடையாது. என்ன பிரச்சனைனா, நீங்கள் செய்ய இந்த இடத்துல நடந்து ப்ரேயர் நடத்த இந்த சுற்றிலும் இந்த அந்தகார வல்லமைகள் இருக்கிறான். அந்த துஷ்ட தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், அந்த மூத்தோர் வழிபாடு செய்கிற அந்த எல்லா சாமிகளுக்கு சாமின்னு சொல்ல வேணாம், அதுகளுக்கு எரிச்சல் வந்துடும், அதுகளால் செயல்பட முடியாது. குளிபிரில் இதுதான் நடந்துச்சு. அங்கே நடக்கிற ப்ரேயரில் பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிற தெய்வம் வெளியே வர முடியல. அந்த இயேசு கோயிலில் பாட்டு பாடுறாங்க, என்னால் செயல்பட முடியல, முதல்ல அதை மூடு அப்படின்ட்டாங்க. இதுதான் நடந்தது. இதை எதிர்த்து நிற்க யாருக்கு பலன் வேணும்? அந்த ஊழியக்காரருக்கு பலன் வேணும். இப்போ நம்ம ஊழியக்காரங்க எல்லாமே முடியாமல் போகிறதுக்கு காரணமே என்னது? அவன் தான் தொடுறான் நம்மளை. அதுக்கு தான் ஐயா ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கே நம்ம ப்ரேயர் ரெக்வஸ்ட் வைக்க வேண்டியிருக்குது. இது ரொம்ப கொடுமையான விஷயம். மாதத்துக்கு ஒரு முறை என்ன செஞ்சிடணும், நம்மளாம் வெள்ளியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஃபாஸ்டிங் போட்டுறணும். அதுதான் நல்லது. என்றைக்கு திருவிருந்து வைக்கிறோமோ அன்னைக்கு நாட் ஓன்லி பாஸ்டர்ஸ் மட்டுமாவது, ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்தா தேவையில்ல,
இது துணைவி நமக்கு ஒத்து வந்தால் தேவையில்ல. இல்லைன்னா நம்ம மட்டுமாவது என்ன செய்யணும், ஃபாஸ்டிங்கை சாட்டர்டே அண்ட் சண்டே போடணும். நம்ம போடலைன்னா ஊழியம் ஜெயிக்காது. நம்மளை ஈஸியாக பிசாசு என்ன செஞ்சிருவான், தொற்றும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் என்ன செய்ய, கத்தியை வச்சிட வேண்டியதுதான். அது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பாருங்கள். ஹிந்துவில் கூட நேற்று ஒரு பையனை ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். அவன் இப்போ சாமியாடியாக இருக்கிறானா. என்னடா அப்படின்னு கேட்டால் டீ சாப்பிட்றான்னு சொன்னால் நான் டீ சாப்பிட மாட்டேங்கிறான். வெளியில் எதுவுமே சாப்பிட மாட்டானா. வீட்டு தண்ணி தான் குடிப்பான். வீட்டில் சமைக்கிறது மட்டும்தான். சாதாரண ஒரு ஹிந்து சாமியாடி இவ்வளவு பத்தியமாக இருக்கிறப்ப நம்ம என்ன செஞ்சிடறோம், எவ்ரி இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு பாஸ்டர்ஸுக்கு வைக்க வேண்டியிருக்குது. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள். கொடுமையான விஷயம் செய்வோம். இப்போ இதுதான் பிரச்சனை. நமக்கு எங்கே பிரச்சனைனா, நம்ம உடம்பை தொடுறான், குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, மனைவி பிரிஞ்சிருக்குது, இல்லை பிள்ளைங்க பிரச்சனை, சொல்கிறத கேட்கலன்னு சொன்னால் பைபிளை படிக்கிறோம்ல, எபேசியரில் யாரோட போராட்டம் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆமாம், அந்தகார லோகாதிபதி. அப்போ சண்டை நம்ம எங்கே போய் உட்காந்து முட்டியை போட்டுறனோ அவனை கட்டி ஜெபிக்கணும். நம்முடைய ஊழியத்தின் முதல் படியே அந்த கிராமங்களில் இருக்கிறத கட்டி ஜெபிக்கிறது தான். அந்த கட்ட தான் அது எந்த வெளியே வராது. ஏன்னா அது எல்லா மக்களுடைய மனங்களை குருடாக்கி போட்டிருக்குது. நம்மளை பார்த்தாலே இதுக்கு பயமாக இருக்கும். நாயும் பேயும் ஒன்று, நம்மளை பார்த்தாலே அதுக்கு எரிச்சலாக இருக்கும். உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது யாருக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் நம்மளை பார்த்தாலே மிரண்டு போயிடுவான். இவங்களை எப்படா கீழே தள்ளுறது, விழ வைக்கிறது அப்படின்னே யோசனை பண்ணிக்கிட்டு அதுக்கு அந்த ஆள்களை என்ன செய்வான், ஏவி விடுவான். அந்த ஏவி விடும்போது நமக்கிட்ட இருக்கிற ஒளிவட்டம் அவங்களை என்ன செஞ்சிடணும், விரட்டிடணும். அந்த பேயை பிசாசை நம்ம மேலே ஏவுனான்னா அது நம்மள்ட்ட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வந்து அங்கே எரியுது அப்படின்னு திரும்ப போய் அவன்கிட்ட சொல்லணும். அப்படிலாம் நடக்குது. அந்த தெய்வங்களுக்குள்ளேயே பெரிய தெய்வம், குட்டி தெய்வம், பெரிய தெய்வம்லாம் இருக்குது. அதில் ஒருத்தன் என்ன செய்யறான், ஒன்று ஏவலை விடுறான். அது அங்கே போய் என்ன செய்யுது, அது இன்னொன்று வந்து பாதுகாக்குது. உடனே சொல்லுது, இது சாதாரண குட்டி தெய்வங்களுக்கு இருக்குதுன்னா நம்ம தெய்வம். எங்கள் குடும்பத்தில் எங்கள் தம்பியும் அக்காவும் தம்பியும் வெளியில் சாயந்தரம் 6 மணிக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஆவி, அசுத்தாவி வந்திருக்குது. இவங்களை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம், நெருப்பு வளையம் இருந்த பார்த்துட்டு பேசாமல் போயிடுச்சு. பக்கத்து தெருவில் சமுத்திரம் எறிங்கிற பொண்ணை அடிச்சிருச்சு, இறந்துருச்சு. அது எப்படி இறந்துச்சுன்னு போய் குறி கேட்க போகிறாங்க, சாமி அடி கேட்க போகிறாங்க அந்த கிராமத்து ஆளுங்க, அந்த வீட்டு ஆளுங்க. போகிறப்ப அங்கே போனேன், டீச்சர் பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு, அதை சுற்றிலும் நெருப்பு வட்டம் இருந்துச்சு, என்னையால் அதுகளை தொட முடியல, அதுதான் இந்த பிள்ளையை தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுது. நமக்கு எங்கே சாட்சி வரும்னா அங்கேருந்து தான் சாட்சி வரும். நம்ம சாட்சி சொல்கிறத காட்டிலும் நம்மளை இன்னொருத்தர் சாட்சி சொல்கிறத காட்டி யார் சாட்சி சொல்லணும், பேய் சாட்சி சொல்லும்போது தான் மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். இது ஒரு பெரிய, எனவே பாருங்கள் சங்கீதத்தில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தோம்னா சீசர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. முதல்ல நிப்பாட்டுங்க, அசுத்தாவிகளை இதை துரத்தலைன்னா நம்ம ஊழியக்காரங்க இல்லை. ஃபஸ்ட்டு செக்கு நம்ம பண்ணிக்கங்க. எத்தனை பேர் எத்தனை ஆவியை துரத்துருக்கிறீங்க, துரத்த முடியுதா முடியலையா, துரத்திருக்கிறோமா இல்லையா? துரத்துனீங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட்டு. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். ஐயோ பேய் பிசாசை துரத்துறதா, இது எதுக்கு வம்பு, அதுகளை கிளப்பிவிட்டு அப்புறம் அது நம்மளை திரும்ப டச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ அங்கேயே பத்திரமா இருன்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்களா? அங்கேயே பத்திரமா இருன்னு விட்டுட்டிங்கன்னா அப்படி செய்யலாம். ஒரு சில பாஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, அதையும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அடிபட்டவங்க, ரொம்ப சிரமப்பட்டவங்க. அங்கே இருக்கிற நாயை நம்ம விரட்டி விட்டு அது குலைச்சிக்கிட்டு நம்மளை கடிச்சு நம்ம இடுப்பை சுற்றிலும் 40 ஊசி போடுறதுக்கு பேசாமல் பத்திரமா படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடலாம் இல்லையா? எதுக்குங்கய்யா வம்பு? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அசுத்தாவிகளை துரத்துன்னு இருக்கிறாரு. அசுத்தாவி எங்கே இருக்கும்? அசுத்தாவி எங்கே இருக்கும்? சர்ச்சுக்குள்ளே இருக்கும், நம்மள்கிட்ட இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். அவன் உலகம் ஃபுல்லாக சுற்றி தெரியுமா. அவன் ஆலயத்தில் இருக்க மாட்டான், அங்கே இருக்க மாட்டான், அவன் கிளம்பிக்கிட்டு வந்துடுவான், நம்மள்கிட்ட தான் வந்து நிற்பான். இங்கே அசுத்தாவி எங்கே இருந்துச்சு? தேவாலயத்தில் தான் அசுத்தாவி பிடிச்ச ஒரு பெண் இருந்தாங்க. அப்போ நம்ம எங்கே சரி, அசுத்தாவினா என்ன?
அசுத்தாவினால என்ன அது இன்னொரு 3 கான்செப்ட் இருக்குது அதில் அசுத்தாவிக்குள்ளேயே. அசுத்தாவி உண்மையாகவே பேய் பிசாசு பிடிச்சி முடியை விரித்து போட்டு ஆடுறது ஒரு அசுத்தாவி. இன்னொன்று என்ன அசுத்தாவி? அசுத்த எண்ணங்கள், அசுத்த உணர்வுகள். அசுத்த உணர்வுகளை வச்சுக்கிட்டு ஒருத்தங்க உட்காந்துருப்பான். நமக்குள்ள ஒரு சில அசுத்த உணர்வுகள் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு சில அசுத்த உணர்வுகள் இருக்கும். அவன்கிட்ட ஆவி இருக்காது. அவன் கும்பிட்ற தெய்வத்தை கும்பிடுவான், ஏசப்பாவை தான் கும்பிடுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் கும்பிடுவாங்க, வழிபடுவாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள சில நீக்க முடியாத, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், விக்கிரக தோப்பை வெட்டி விரட்டி விட்டான், அதை நொறுக்கிட்டான், இதை நொறுக்கிட்டான், ஆனால் இதை மட்டும் வச்சுருந்தான் அப்படின்னு என்ன செய்வார்? ராஜாக்களில் படிக்கிறப்ப ஒவ்வொரு ராஜாக்கள் என்ன செய்வாங்க? விக்கிரக தோப்புகள்லாம் அடித்து நொறுக்கிடுவாங்க. மேடைகளை தகர்த்தான், அதை தகர்த்தான்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒன்று என்ன செஞ்சுருப்பாங்க? வச்சுருப்பாங்க. இப்போ நமக்குள்ளேயும் அப்படி இருக்குது. என்னென்னமோ அசுத்த உணர்வுகள் இருக்குது. அசுத்த ஆவி இல்லை, அசுத்த உணர்வுகள். அசுத்த உணர்வுகள், கோபம், வைராக்கியம், கசப்பு, பெருமை, இதெல்லாம் பேய் பிசாசு மாதிரி தெரியுமா? தெரியவே தெரியாது. இது மனசுக்குள்ளே இருக்கும். மனசு இது வந்து உணர்வோடு இருக்கும். இந்த உணர்வை எது விரட்டும்? இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுன்னு போயிடுமா? போகாது. இந்த வசனத்தை கேட்க கேட்க கேட்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய இந்த பெருமை நம்மளை விட்டு போகும், கசப்பு நம்மளை விட்டு போகும், வைராக்கியம் நம்மளை விட்டு போகணும். அதுதான் வசனம், அதுதான் கேட்குறது. போகலைன்னா நம்ம என்ன செய்கிறோம்? நடுவில் ஒரு போன வாரத்தில் ஒரு சின்ன ஒரு சொப்பனம் வந்துச்சு எனக்கு. பாத்ரூமில் போய் நின்று குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பக்கெட் இருக்குது, கப்பு இருக்குது, தண்ணி இல்லை. பக்கெட் இருக்குது, கப்பு இருக்குது, தண்ணி இல்லை. ஆனால் குளிச்சுட்டு வந்த மாதிரி எடுத்து ஊற்றுறேன், தண்ணி ஊற்றல. பக்கெட்டில் தண்ணி இல்லை, நாங்கள் ஊற்றுற இதில் தண்ணி இல்லை. அப்போ நீ சுத்தமாகிறது சரியில்லை. இங்கே ஆராதிக்கிறோம். இன்னொரு விஷயம், ஆராதனைனா என்ன? ஆராதனை செய்ய வாருங்கள்னு சொல்லி ஆண்டவர் கூட்டு போனார்ல இஸ்ரேல் மக்களை. அங்கே போய் என்ன எல்லாம் பாட்டு பாடி ஆராதிச்சாங்களா? என்ன செஞ்சாங்க? ஆராதனைக்கு வாருங்கள், என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடுன்னு சொன்னார். சரின்னு கூட்டி போனாங்க, செங்கடலை தாண்டி போயிட்டாங்க. அவர் எப்படி ஆராதனை செய்ய வச்சார்? என்ன செய்ய வச்சார்? இப்போ நம்ம செய்கிற ஆராதனையெல்லாம் ஒரு வித்தியாசமாக போயிட்டுருக்குது. இந்த ட்ரெண்டிங் தான் வேறு மாதிரி போய் இப்போ ஜான் ஜபராஜாவுக்கு என்ன ஜெயிலில் போயிட்டுருச்சு. நம்ம இவர் ஐயா பெர்க்மான்ஸ் ஐயாவை கிட்டத்தட்ட 42 வேல்யூம் என்ன செஞ்சிட்டாரு? போட்டு வீடியோ காமிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஆராதனை மெத்தடே ட்ரெண்டிங்கே மாறி போச்சு. ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை நம்ம செய்கிறோமா? ரோமர் 12:1 என்ன வாசிக்கிறோம்? பிரியமுள்ள ஆராதனைன்ட்டு அது செய்கிறோமா? எந்தாச்சும் ஒரு ஆராதனையில் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட், தட் இஸ் ரைட்டு. நீங்கள் ஜீவ பலியாக உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்காம பாடல் பாடி ஆராதனைன்னு பாடினா மட்டும் ஆராதிச்சிட முடியுமா? அது ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? இப்போ நிறையா ஜெட்சன் எடின்பரோ வச்சார். ஒன்று கிட்டத்தட்ட 20 லட்சம் செலவு பண்ணி 1 கோடி நினைக்கிறேன். ஒரு டிக்கெட்டே 5000 ஆராதனை நடத்தினார். அதுக்கு பேர் ஆராதனையா? ஆடல் பாடல் கச்சேரி, அவ்வளோதான். அப்படி தானே? ஒரு ஹிந்துவை கேட்டோம்னா என்ன செய்வான்? இங்கே திருவிழாவில் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு சொல்லுவான். அந்த ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சியை தான் பெண்டிகாஸ்ட் ஆளுங்க என்ன செய்கிறாங்க? ஆராதனைங்கிற பேரில் பெரிய மைக்கை போட்டு, மேடையை போட்டு, லைட்டை போட்டு, டான்ஸ் ஆடி. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், யார்? ரூஃபா மினிஸ்ட்ரீஸில் ஒருத்தர். அவர் அது மாதிரி தான் ஆடல் பாடல், லைட்டிங்கு, புகை எல்லாம் பின்னாடி, கேர்ள்ஸு டான்ஸு அப்படின்னு கொண்டு போயிட்டு அப்புறம் அவர் என்ன செஞ்சிட்டார்? ஊழியத்தை விட்டே போயிட்டார். வயிற்றை தான் வளர்த்தாரு. என்ன இல்லை ஊழியத்தை வளர்க்கலன்னு ஒரு என்ன கமெண்ட் வந்துச்சு. அவர் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல, வந்துட்டு இருக்கிறார். விழுந்து போன ஊழியர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆராதனைனா என்ன? நம்ம ஆலயத்தில் நம்ம ஆராதனையில் எப்படி ஆராதனை பண்ண வைக்கிறோம்? பிள்ளைங்களை, மக்களை, விசுவாசிகளை. அங்கே அவங்க சுத்தமாகிறாங்களா? அவங்க சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறாங்களா? ஒப்பு கொடுக்க வைக்கிறோமா? இப்போ இஸ்லாமில் பாருங்கள், தொழுக போகிறான், யாருமே அவனுக்கு லீடிங்கே கிடையாது. அவன் தானாக முழங்கால் படிக்கிறான், 15 நிமிஷம் ஹமாஸ்ன்னு பண்ணிவிட்டு ஏஞ்சி என்ன செஞ்சிடறான்? போயிடறான். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த ஸ்பீச் இருக்குது. மற்ற நாட்கெல்லாம் ப்ரீச்சே கிடையாது, பிரசங்கமே கிடையாது. வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் தான் 1 மணி நேரம் பிரசங்கம். மற்ற நாட்கெல்லாம் பிரசங்கமே இல்லை. அது ஒரு மெத்தட் ஆராதனை விடுங்க. அது வந்து ஒரு சடங்காச்சாரமாக பண்ணுறான், ஆனால் அது உண்மையாக பண்ணுறான், உணர்ந்து பண்ணுறான். அதுக்குள்ளே உணர்வு ஓடிக்கிட்டு இருக்குது அவனுக்கு. அதனால தான் அந்த கல்ச்சர்லேருந்து அவனால் வெளியே வர மாட்டேங்கிறான்.
மற்ற மக்கள் போயிட்டுருக்குறாங்க. அது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா உணர்வுபூர்வமாக அவன் என்ன செய்கிறான், செய்கிறான். நமக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுனார். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஆவியோடும்னு சொல்லிட்டு இந்த ஆவியோடும் அப்படிங்கிறதே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம உடம்ப ஆட்டி கலகலப்பாக குதித்து ஆடி பாடுறதான் ஆவியோடும் நினச்சிருக்கிறோம். ஆவியோடும்னாலே என்ன அர்த்தம், முதல்ல ஆவினாலே என்ன அர்த்தம், ஆவினாலே என்ன அர்த்தம், ஃபீலிங், உணர்வு. உணர்ந்து செஞ்ச ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அந்த ஆவி தான். உணராமல் நம்ம செய்கிறதெல்லாம் வெறும் இந்த எப்படி நான் பக்கெட் எடுத்து தண்ணி ஊற்றணும்னா அது மாதிரி தான். தண்ணி இல்லை, பக்கெட் இருக்குது, கப்பு இருக்குது, தண்ணி இல்லை, எடுத்து என்ன செய்கிறேன், 4 முறை குளிச்சுட்டு வெளியே என்ன செஞ்சிடறேன், வந்துடுறேன் குளிச்சிட்டேன்ட்டு. ஆனால் குளிக்கலை நான். இந்த ஆராதனைகள் சில நேரங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. எங்கள் சர்ச்சில் லேவியராகமம் எடுத்துக்கங்க. லேவியராகமாக என்னாகமாக மாறுன்னு நினைக்கிறேன். தரிசனமாவான்னு ஒரு வார்த்தை வருது பாருங்கள். சோதரம் தான் எடுத்து சொல்கிறேன். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை வசனத்தை படித்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நான் விறுவிறுன்னு நிகழ்ச்சியை சொல்கிறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க வீட்டில் உட்காந்து. 8ஆம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேல் மூப்பரையும் அழைத்து ஆரோனை நோக்கி மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, முதல்ல என்ன செய்கிறாரு, ஆரோனை நோக்கி ஒரு 2 விஷயம் சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஒரு 4 விஷயம் சொல்கிறாரு. என்னென்ன விஷயம் பாருங்கள். ஆரோன் யார், பாஸ்டர், ஊழியர். அவர் செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்குது. என்ன காரியம் இருக்குது, பாவ நிவாரண பலியாக அவர் செய்ய வேண்டிய வேலை, முதல் வேலை, அவர் தன்னைத்தானே முதல்ல ஆராதனை நடத்துறதுக்கு முன்னாடி, ப்ரேயருக்கு முன்னாடி பாவ நிவாரண பலியாக தனியாக உட்காந்து அவர் தன்னை ஒப்பு கொடுக்கணும், தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடணும். அவர் என்ன பாவம் செஞ்சிட போகிறாரு, அவர் என்ன பாவம் செஞ்சிட போகிறாரு, செஞ்சிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் வராத யாவும் பாவமே, தீய நோக்கம் பாவமாகும், மனமேட்டிமை, ஒரு இடத்துல பார்த்து இப்படி ஹை லுக் அப்படி ஒரு ஆளை தாழ்த்து பார்த்தாலே பாவம். ஆனால் அவருக்கு தெரியாது. நம்ம ஒரு ஏழை ஊழியக்காரர், ஒரு ஏழை விசுவாசி, ஒரு பணக்கார விசுவாசி 2 பேரும் வராங்க. நம்ம டக்குன்னு தம்பி அப்படி ஓரமாக உட்காரு நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனோம்னாலே அது எங்கே வருது, பாவத்தில் போய் நிற்குது. இதெல்லாம் புரியாமல் என்ன செஞ்சிடறோம். ஆனால் செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்யலை. சரி முதல்ல அவரை கனப்படுத்தி அனுப்பிச்சி விட்ருவோம், அடுத்து நீ இருப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்னு பேசுகிறோம். அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்பான், பார்த்தியா பணக்காரனை கூட்டி போயிட்டாரு, நம்மளை நினைச்சிட்டாரு, ஒதுக்கிட்டாரு, ஓரமாக உட்கார வச்சுட்டாருன்ட்டு. பாவம் நம்ம செய்யாமல் இருக்க முடியாது. இன்னொரு விஷயம், பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. நான் பெரிய பரிசுத்தவன்னு சொல்லவே யாராலையும் முடியாது. காலைல ஏந்திரிச்சோன்னா நைட்டு தூங்குறதுக்குள்ள எத்தனையோ தவறுகள் செய்யாமல், புரியாமல், தெரியாமல், நன்மைன்னு செஞ்சுட்டு கூட செஞ்சிட்ருப்போம். அது யாருக்கு மட்டும்தான் தெரியும் தப்புன்ட்டு, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எது பாவம்னே தெரியாமல் செய்யணும். ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க. பாவ நிவாரண பலியாக முதல்ல பாஸ்டர் ஆராதனைக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு தன்னை ஒப்பு கொடுத்துடணும். அடுத்து பாருங்கள் என்ன பலி, சர்வாங்க எல்லாத்தையும், சர்வ அங்கம். சர்வ அங்கம்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது, கண், மூக்கு, செவி, வாய், இதயம், கை, கால் எல்லாமே ஆரம்பிக்குது. இதெல்லாம் எங்கே நம்ம என்ன சினிமாவை பார்க்குறோம், நான் என்ன தப்பாக பண்ணுறேன் அப்படிலாம் கேட்க முடியாது. நம்மில் நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இப்போ செல்ஃபோனை பார்க்குறேன், செல்ஃபோனில் தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடுறேன், பாவம் தானே. பைபிள் படிக்கிறதுக்கு தான் இந்த செல்ஃபோனை எடுக்கிறோம், ஒரு மெசேஜை கேட்கலாம்னு எடுக்கிறோம், ஒரு பாட்டை பார்க்கலாம்னு எடுக்கிறோம், ஒரு புது பாட்டு வந்துச்சு நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஒரு டக்குன்னு யூடியூப்லேயோ மற்றதெல்லாம் வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு நிகழ்ச்சி ஏதாச்சும் நினைஞ்சிடுறாங்க, வந்துக்கிட்டே இருக்குது, இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அது என்னென்னு பார்த்துட்டு ஜம்ப் பண்ணி போயிட்டா நம்ம பரிசுத்தவான். அது என்னென்னு ஒரு 2 நிமிஷம் பார்த்தாலும் நம்ம எந்த காசு அங்கே போயிடுறது இல்லை. நம்ம வாட்சிங் ஹவர்ஸை கணக்கு பண்ணுறான்ல, ஒவ்வொரு யூடியூபுக்கு சப்ஸ்கிரைபர் எப்படி உருவாகுறாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, எத்தனை பேர் பார்க்குறீங்க, அப்போ அந்த காசு யாருக்கு போயிடுது, அந்த யூடியூபை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறவனுக்கு போயிடுது. அப்போ தவறான இடத்துக்கு நம்ம காசை என்ன செஞ்சிட்டோம், நம்ம காசை கொடுத்துட்டோம். நம்மையும் அறியாமல் சின்ன சின்ன தவறுகள் நமக்கே நடக்குது. அதனால தான் நம்ம என்ன செஞ்சிடணும்,
அதுக்காக என்ன செய்ய முடியும்? செய்யாமல் இருக்க முடியாது. ஆசைப்பட்டு செய்யலை, வேணும்னே போய் செய்யலை, தானாக வருது, தவிர்க்க முடியல. எப்படி காற்று நம்ம இப்படி பைபாஸில் போகிறோம், வண்டியில் போகிறோம், அந்த கார்பன் டை ஆக்சைடு புகை நம்மளை சட்டை அழுக்காக்கிறதோ, நம்முடைய தலைமுடியை அழுக்காக்கிறதோ, வீட்டில் வந்து எப்படி குளிக்கிறோமோ அது மாதிரி டெய்லி என்ன செய்யணும்? குளிக்கணும். டெய்லி 3 கடமைகளை செய்கிற மாதிரி, காலை கடன்களை முடிக்கிற மாதிரி இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணணும், நான் பண்ணணும். இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆரோனை நோக்கி பாவ நிவாரண பலியாக, சர்வாங்க தகன பலியாக, இதை செஞ்ச பின்னாடி தான் உங்கள் ஆராதனை மேன்மை பார்க்க முடியும், உங்கள் ஊழியத்தில் மேன்மை பார்க்க முடியும். இதை செய்யாமல் ஊழியத்தில் மேன்மை பார்க்குறது சிரமம். இதுக்கு தான் அதிகாலை தியானம், அனுதின வேத வாசிப்பு. சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன், டெய்லி 2 மாத்திரை போடுங்க. டெய்லி 2 மாத்திரை. 2 மாத்திரை போட்டால் உங்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எதுவும் என்ன செய்யாது, வராது. அது என்ன 2 டேப்லெட்டு? அனுதின வேத தியானம், அதிகாலை ஜபம். அதிகாலை ஜபம், அனுதின வேத தியானம். இதை 2ஐயும் பண்ணிட்டு போ. பாஸ்ட் சொல்கிறத கூட கேட்காது, ஆண்டவர் அங்கே சொல்லுவார் உனக்கு. சில நேரங்களில் பாஸ்ட் சொல்கிறது வந்து என்ன செய்வார்? நல்ல விஷயமும் சொல்லுவார், சபைக்கு தேவையானதை என்ன செய்வார்? சொல்லுவார். அந்த சபைக்கு தேவையானதை சொல்லும்போது உனக்கு என்ன செய்ய ஆச்சு? இடிக்கும். சில விஷயங்கள் நீ செய்கிற தப்பை உடனே உணர்த்தணும்னு சொல்லுவார், இல்லை இன்னொருத்தால உணர்த்தணும்னு சொல்கிறது உனக்கு இடிக்கும். ஸோ நீ இது எல்லாம் கொண்டு போய் எங்கே உட்காந்துட்டினா, அதிகாலை ஜபத்திலையும் ஜப வேத வாசிப்புலையும் உட்காந்துட்டா கர்த்தர் தெளிவுபடுத்திடுவார். அவர்கிட்ட காலையில் வேத வாசிப்பு இல்லை, வேத தியானம். நிறைய பேர் வாசிச்சிடுறாங்க. இப்போலாம் 3 மாதத்துக்குள்ளே பைபிளை முடிக்கிறதுக்கு, 2 மாதத்துக்குள்ளே பைபிளை முடிக்கிறதுக்குன்னு பிளானிங் வந்துக்கிட்டு இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னா 5 அதிகாரம். நானும் சின்ன பிள்ளையில அப்பா என்ன செய்வாங்க, ஒரு இதை முடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு போண்டா, ஒரு வடை, ஒரு டீன்னு என்ன செய்வார், கூட்டிகிட்டு போய் சனிக்கிழமெல்லாம் ஒரு குளத்துக்கரையில் உட்காந்து படிக்க வச்சுருவார். பைபிளை எடுத்து சங்கீதம் மத்திய மார்க் லுக்காவை சத்தம் போட்டு கட 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 கடன்னு வாசிச்சுட்டு, அப்பா இன்றைக்கி மதியம் முடிச்சிட்டேன், ஏன்னா ஒரு வடை தாங்க, ஒரு போண்டா தாங்கன்னு வாங்கி சாப்பிட்ட காலம் உண்டு, அர்த்தமே புரியாமல். ஆனால் இப்போ என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? ஒரே ஒரு வசனத்தை தியானி, ஒரு அதிகாரத்தை வாசி, ஒரு வசனத்தை தியானி, அதுக்கு உன்னை அர்ப்பணி, அதே மனப்பாடம் செய். இதுதான் மாத்திரை சாப்பிட்றது. எல்லாத்தையும் நிறையா கொட்டினா உடம்பு என்ன செய்யணும்? கெட்டு போயிடும். எல்லா மாத்திரையும் எடுத்து இன்றைக்கி ஒரு மாத்திரை, ஒரு அதிகாரம், அதில் ஒரு வசனம், அதை தியானி. அடுத்தது ஜபம். ஜபத்தை சில நேரங்களில் ஃபேமிலி ப்ரேயரும் பண்ணலாம். ஃபேமிலி ப்ரேயர் பண்ணாமல் என்ன செய்யலாம்? தனியாக நீ போய் என்ன செஞ்சிட, ஒரு அரை மணி நேரம் அமைதி வேலை. பாஸ்டர்ஸ் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. நம்ம ஆண்கள் அது மாதிரி செஞ்சால் தான் குடும்பத்தில் மற்றவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்பா காலையில் பார்க்க முடியாது, ஒரு அரை மணி நேரம் என்ன செஞ்சிருவார்? அவர்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. காலையில் அவர் எழுந்திரிச்சோன்னா பல் வேலைக்கு முகத்தை கழுவிட்டு ரூமில் போய் உட்காந்துட்டாருன்னா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, பாஸ்டர்ஸ் எல்லாம் 1 hour 2 hours உட்காந்துடுறாங்க ப்ரேயரில். அது சில நேரத்தில் 8 மணி வரைக்குமே இருந்துடுறாங்க, ஆண்டவர் வழிநடத்துறதை பொறுத்து. அது இல்லைன்னா நம்ம பரிதாபப்படணும், யோசிக்கணும். இருந்துச்சுன்னா யூ ஆர் த பெஸ்ட்டு. அது இல்லைன்னா இப்போ என்ன செஞ்சிடணும்? இது நம்ம இப்போ பிலீவர்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும். அப்போ தான் அவங்க நிலச்சிங்க நிற்பாங்க. சத்தியத்தை யார் சொல்லித்தரும்? நம்ம சொல்லித்தரதெல்லாம் அவங்களுக்கு ஏறாது. நம்ம என்ன தான் சொன்னாலும் பாஸ்டர் ஆமாம் அவர் லாபத்துக்கு சொல்கிறாரு, அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுவாங்க. ஆனால் அங்கே போய் அவங்க பைபிளை படிக்கிறப்ப தான், கர்த்தர் பேசும்போது தான் அது தவறுன்னு தெரியும். நம்ம பிரசங்கத்தையே அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா, சில பாஸ்டர்ஸ் அப்படி தான் அடிமைத்தனமாக வச்சுருக்கிறாங்க சில பிலீவர்ஸை. நான் சொல்கிறது கேள், நான் சொல்கிறது செய், அந்த சபைக்கெல்லாம் போயிடாத, அந்த பாஸ்டர்லாம் பேசாத, பிரைஸ் லாட் கூட பண்ணிடாத, பைபிள் இருக்குது, வாழ்த்துதல் கூட என்ன செய்யக்கூடாது. ஏன்னா வாழ்த்துதல்னா இயேசு கிறிஸ்துவை சொல்லாத வேறு சுவிசேஷத்தை சொன்னான். எல்லோரும் இயேசு தானே சொல்ல போகிறோம். இப்போ ஜீசஸ் இஸ் த வே, ஏன் ஜேடபிள்யூசி பாஸ்டரும் வேறு என்ன டினாமினேஷன் இருக்கிறீங்கன்னு தெரியல, வேறு டினாமினேஷன் பாஸ்டரும் யார் தான் சொல்ல போகிறீங்க? எல்லாமே ஸ்கூல் தானே, சிலபஸ் ஒன்று தானே. இந்த ஸ்கூலில் படித்தா என்ன, அந்த ஸ்கூலில் படித்தா என்ன, எங்கிட்ட படிக்கட்டாமே. சரி இவன் லெஃப்ட் ஆகி போட்டான், இன்னொருத்தன் அட்மிஷன் ஆயிடுவான்ல. நான் இப்படி தான் சொல்லியிருக்கிறேன் எங்கள் பிலீவர்ஸ்கிட்ட, நீ எந்நேரமும் கிளம்பலாம். இது பள்ளிக்கூடம், சர்ச்சு ஈஸியாக ஸ்கூல். ஏன் இப்போ டீச்சிங் உனக்கு பிடிக்கலையா, சந்தோஷமாக போ, ஆனால் சொல்லிட்டு போ, சொல்லாமல் போகாத. நான் என்னை திருத்திக்கிறேன், முடிஞ்சால் திருத்திக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். நான் செய்கிற நல்லதை ஒரு தட்டில் போடு, நான் செஞ்ச தீமையை ஒரு தட்டில் போடு,
நல்லது நிறையா இருக்குது, தீமை கம்மியாக இருக்குதுன்னா மரியாதையே இங்கே இருந்துரு. நல்லது ஒன்றுமே இல்லை, தீமை தான் நிறையா இருக்குதுன்னா ஒரு லிஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டு சந்தோஷமாக போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்ன செய்வேன், அவனுக்காக ஆண்டவரே அவன் ராஜ்யத்துக்குரிய பிள்ளையாக மாறணும், எங்கேயாச்சும் ஒரு சர்ச்சில் ஐக்கியமாயிருட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ப்ரேயர் அவனுக்காக தனிப்பட்ட முறையில் பண்ணுவோம். இன்றைக்கி இல்லை என்னைக்காச்சும் நம்ம என்ன செஞ்சிருவான், அங்கே போனாலும் அந்த பாஸ்டர் அதனே சொல்லுவார், அவரும் அதே வசனத்தில் தான் சொல்லுவார், நீ செய்கிற தப்புன்ட்டு. அப்போ நம்ம பாஸ்டர் பரவாயில்லன்னா யோசிப்பான்ல, அப்புறம் திரும்ப இங்கே வந்துடுவான்ல. நம்ம எதுக்கு போகக்கூடாதுன்னு இறுக்கி பிடிக்கணும். நேற்று ஒரு பிரதர் அப்படி தான் ஃபோன் பண்ணி, ஐயா நாங்கள் பொன்னமராதிக்கு ஒரு சபைக்கு போகலாம்னு இருக்கிறோம், கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வராரு அப்படின்னாரு. சரிப்பா போயிட்டு வாங்கப்பான்னு. அவருக்கு என்ன நினச்சாரோ தெரியல, அடுத்த நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி, ஐயா இல்லை நாங்கள் இங்கேயே வாரம்ட்டார். அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், என்ன ஐயா போக சொல்லிட்டாரு, ஐயா என்ன போக சொல்லிட்டாரு, அவங்க மனைவி பிள்ளைங்க, அப்போது இனிமேல் சேர்த்துக்க மாட்டாரோ, என்னடா அது. அடுத்த நிமிஷமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, ஐயா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் இருத்தி பிடிச்சிங்கன்னா விட்டுட்டு ஓடுவாங்க, நீங்கள் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களை ஒட்டிக்கு நிற்பாங்க. என்றைக்கு நீங்கள் அதெல்லாம் அவர் பாஸ்ட்டு பேசவே பேசாத, அவர் சர்ச்சுக்கு இழுத்துருவார். நாளைக்கு ஸ்பெஷல் மீட்டிங்கா, அங்கே வர்றது கள்ள உபதேசம். எது கள்ள உபதேசம்? ஏசு கிறிஸ்துவை சொல்லாத எல்லாமே கள்ள உபதேசம். ஏசு கிறிஸ்துவ சொல்கிறாரு. இப்போ எங்கள் அப்பா எங்களை கூட்டி போன ஒரு பெரிய சந்தோஷம், சரியோ தவறோ சிபிஎம்முக்கும் போயிட்டோம், ஜெகோவா விட்னஸுக்கும் போயிட்டோம், ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கும் போயிட்டோம். ஜீசஸ் ஒன்லி, இயேசுவே நாமமா, ஜீசஸ் ஒன்லி, அதுவும் தெரியும். ஒன்லி ஜீசஸ், இயேசுவே நாமம், ஒன்லி ஜீசஸ். எல்லா சர்ச்சுக்குமே என்ன செஞ்சிட்டோம், பாஸ்டர்ஸ் வருவாங்க, வியாக்கியானம் பேசுவாங்க, ஒரு சில ஸ்பெஷல் மீட்டிங் போயிடுவோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி நடத்தணும் என்ன செய்யணும்னு ஓரளவு கர்த்தர் அந்த அனுபவத்தை என்ன செஞ்சார். கடைசியில் எது பெஸ்ட்டுன்னா ஃபுல் காஸ்பல் ட்ரினிட்டி தான் பெஸ்ட்டு. என்னங்கய்யா நம்ம எல்லாம் அப்படி தானே இருக்கிறோம், திருத்துவம் தானே, ஃபுல் காஸ்பல் தானே. ஃபுல் காஸ்பலும் ட்ரினிட்டியும் தான், ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னு ஒரு பிரதரன்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ஆள் கல்யாணம் ஆகாமல் இருக்கணும்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட சின்ன சின்ன டாக்டரின்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா டாக்டரினும் கலந்து கட்டி பார்த்தா எந்த டாக்டரின் பெஸ்ட்டுன்னு சொன்னால் ஃபுல் காஸ்பல், ட்ரினிட்டி, ஹோலி ஸ்பிரிட்டு, டங்ஸ் உள்ளது. அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்கள் பரிசுத்தாவின் நிறைவில் பேசுகிறது பெஸ்ட்டு. ஆனால் அந்நிய பாஷையே முக்கியம் கிடையாது. அந்நிய பாஷை பேசுகிறவங்களாம் பரிசுத்தவானும் கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் அந்நிய பாஷை பேசுகிறவனும் இருக்கிறான், அது உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு. சிலர் பேசுவாங்க, கத்துறோம்ல, ஐயோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னா ஒரு சவுண்டு, துக்கமாக இருந்தால் ஒரு சவுண்டு, அது மாதிரி என்ன செஞ்சிடறது, எல்லாரும் பேசுகிறாங்க நம்மளும் பேசுவோம் அப்படி என்ன செஞ்சிடறது, சிலர் பேசிடுறது. அப்படி இல்லாமல் உண்மையாகவே பரிசுத்த ஆவி அந்நிய பாஷை இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். அப்படி இல்லாமல் இங்கே வந்து கலபலான்னு பேசி முடிச்சுட்டு வீட்டில் போய் அதி மிதின்னு நடத்தினாலோ ஏட்டிக்கு பொடியாக நடந்துக்கிட்டு இருந்தாலோ அவர்கிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவியா? அப்போ உணர்ச்சி வசப்படுற. இன்னொரு விஷயம், இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தில் என்ன செய்கிறோம், ட்ரம்மை அடித்து மியூசிக் அடித்து டம்முன்னு அடித்தோன்னு என்ன செய்யுது, அவங்களுக்குள்ள ஆவி வந்துடுது, அது நின்னோன்னு என்ன செஞ்சிருது, ஆவி குறைஞ்சிருது. அதுவும் தப்பு தானே. எங்கள் ஸ்கூலில் இந்த ஆனுவல் டேயில் ஒரு பாட்டு பாடுவோம். அந்த பாட்டு போடுறப்ப பசங்களுக்கு ஒரே ஆட்டம். அந்த கடைசியில் அந்த தெய்வத்தினுடைய பாட்டை போட்டு ஆடி முடிப்பாங்க. இங்கே ஆடும்போது அங்கே மக்களும் பெண்களும் ஆண்களும் எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாத்துக்கும் சாமி தரும்ட்டு. பாட்டை ஆஃப் பண்ணிட்டோம்னா எல்லாமே நின்றோம். ஒரு ஐயர் சொன்னார், ஐயா இதை டெவலப் பண்ணாதீங்க, முதல்ல பாட்டை நிப்பாட்டுங்க அப்படின்னாரு. பாட்டை நிப்பாட்டினா எல்லாம் அப்படியே அமைதி ஆகிட்டாங்க. அப்போ அது மாதிரி தான் நம்முடைய பரிசுத்த ஆவியான அபிஷேகம் இருக்குது. எதுவுமே பேசாமல் இருக்கிறப்ப அவங்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சாங்கன்னா அதான் உண்மையான பரிசுத்த ஆவி. எல்லோரும் இப்போ ஆராதிப்போம், அபிஷேகத்தில் இறங்கி ஜபிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பாசு சொன்னதை கேட்டு உணர்ந்து யார் ஜெபிக்க அபிஷேகத்துக்குள்ளே இறங்குறாங்களோ அதுதான் உண்மையான ஆவி. வல்லமை தேவை தேவான்னு போட்டு ட்ரம்மை கிளியற மாதிரி அடித்தோன்னா அவங்களுக்கு வல்லமை வர்றதெல்லாம் டக்குன்னு அவுட் ஆகிரும். இந்த ஆராதனையில் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் ஃபீல் பண்ணி ஆண்டவரை ஆராதிங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்ந்து ஆராதிங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்டார்டிங்கில் வந்து அந்நிய பாஷை அடையாளம், அதுவே கடைசி வரைக்கும் இல்லை. அந்நிய பாஷை ஒரு அடையாளம் தான், அதுவே கடைசி வரைக்கும் இல்லை. யூ கேன் ஃபீல், நம்ம பரிசுத்த ஆவியானவரை உணர முடியும்.
பரிசுத்தமாய் வாழணும்னு நீங்கள் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு நேரமும், பரிசுத்த பாதையில் நடக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்களோட யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் வரார். அவர் உங்களோட இருக்கிறார். அவரை உங்களை நடத்துகிறார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் புது பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சியாக இருக்கணும்ல. பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கே சாட்சி இல்லாமல் வெக்கப்படுறாங்க நிறைய பேர். அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை கட்டுறதுக்கே வெக்கப்படுறாங்களே, அந்த நகையை கலட்டுறதுக்கே ரொம்ப வெக்கப்படுறாங்களே, பூ வைக்காமல் இருக்க விரும்ப மாட்டேங்கிறாங்களே. இதெல்லாம் ஆண்டவர் கேட்டார், இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொன்னால், இந்த சத்தியங்கள்லாம் சிபிஎம்லாம் நல்லா சொன்னாங்க. நகை ஏன் போடக்கூடாது? நகை ஏன் போடக்கூடாது? நகை போடக்கூடாதுன்னு பைபிள் இருக்குதா? பொன் ஆபரணங்களாலும் பொற்தலை வீதியில் பரலோகம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இப்போ இது மாதிரிலாம் ட்ரெண்டிங் உள்ளே வந்துருச்சு. பெண்டிகாஸ்ட்டுக்குள்ளே நகை போடுறது தப்பா அப்படின்னு கேட்க வந்துட்டாங்க எல்லாருமே. நம்ம பாஸ்டர்ஸு பிள்ளைங்களே நகை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டர் அம்மாக்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நகை போடாமல் உள்ளே வந்தவங்க, நகை போடாமல் 10 வருஷம் 20 வருஷம் ஊழியம் பார்த்தவங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்ச பின்னாடி பேர பிள்ளைக்கு மகளுக்கு போட்டு விட்டுட்டு அம்மா மட்டும் என்ன செய்கிறாங்க? மொட்டை கழுத்தாக இருக்கிறாங்க. சரி, நான் இனிமேல் வயசாகிட்டேன், இனிமேல் நான் என்னத்தை போட்டேன் போ அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க? பேர பிள்ளைக்கும் மகளுக்கும் என்னென்னு கேட்டால், அது விரும்புது, ஆண்டவர் பேசும்போது அது கழட்டிக்கும். அதான் ஏலியின் பிள்ளைகளை வளர்க்குறது. ஏலி அப்படி தானே பிள்ளைகளை வளர்த்தாரு. சாமுவேல் கூட அப்படி தான் வளர்த்தாரு. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, அவர் பிள்ளைகளும் சரியில்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி தம்பி பிரதர் பசங்க ஸ்கூல் போகிறப்ப அருமையாக ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. யாரும் சொல்லலை, அவங்களாம் 3 பேர் நிற்கிறாங்க. சின்ன ப்ரேயரை பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த ஊழியர் கூட்டத்தை இன்றைக்கி ஆசீர்வதிங்க அப்படி இப்படி என்னமோ சின்ன பிள்ளைய சொல்லிட்டு போகிற அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம அப்படியே வளர்த்து விட்டுறணும். அப்போ நகை ஏன் போடக்கூடாது? இன்னொரு விஷயம், எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் கேட்டார், ஒரு சிஎஸ்ஐ, ஆனால் அவர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர். அவர் 2 மகனுக்குமே நகை போட்ட பொண்ணை எடுத்துட்டார். பட் நான் என் பிள்ளைகளுக்கு நகை போடாத பொண்ணை தான் கட்டி கொடுத்தேன். இதுக்கு ஒரு சாட்சி இருக்குது. ஏன் நகை போடக்கூடாது அப்படின்னு கேட்டால், சிம்பிள் ஆஃப் ப்ரெஸ்டிஜ், சிம்பிள் ஆஃப் ப்ரவுடு. அது ஒரு பெருமையின் அடையாளம். உண்டா இல்லையா? இந்த நகை போகிறதுனால எங்கேயாச்சும் உனக்கு மருத்துவத்தில் நல்லதுன்னு சொன்னாங்களா? இப்போ இந்த காசை தூக்கி இப்படி வச்சுட்டு போகிறது நல்லதா, உள்ளே வச்சுட்டு போகிறது நல்லதா? நீ என்ன செய்கிற? இங்கே அரை பவுன், ஒரு அரை பவுன் இப்போ 35,000மா 40,000. சரி, 1/4 பவுன், இது ஒரு 1/4 பவுன் 20,000, இது ஒரு 1/4 பவுன் 20,000. இங்கே 3 பவுன் 3/24 2,40,000. இப்படி நடந்து போனீங்கன்னா ஏத்தாப்பில் வரவனுக்கு கண்ணு சும்மா இருக்குமா? எழுத்தாப்பில் ஒன்றுமே போடாமல் ஒரு மொட்டை கழுத்தாக ஒரு அம்மா வந்துச்சுன்னா அதை நல்லா சந்தோஷமாக நீ கௌரவமாக பார்ப்பியா? உனக்கு தெரியாமையே என்ன வந்துருச்சு? பெருமை வந்துருச்சு. பெருமையின் அடையாளம். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதுக்காக நகை போடாதவங்களாம் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறாங்களா? அதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நகை போடாமல் இருக்கிறாங்க, அவங்க என்ன தாழ்மைக்கு வந்துட்டாங்க. அடுத்தது இது சின்ன சின்ன காரியம், இதை கழுவிடுவாங்க டெய்லி. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து என்ன செய்வாங்க? தன்னை கழுவிக்குவாங்க. ஆனால் இதை கழுவ முடியுமா நீயால்? இன்றைக்கி போட்டின்னா நாளைக்கு எடுக்கிற பொண்ணும் என்ன செய்ய? நகை போட்டு தான் வரும். கொடுக்குற பொண்ணுக்கும் என்ன செஞ்சிடணும்? அந்த நாகரிக உலகத்தில் தள்ளி விட்டுட்டோம். அந்த நதியில் தள்ளி விட்டுட்டு கர்த்தாவே காப்பாற்றுங்கன்னு சொன்னால் எப்படி காப்பாற்றுவாங்க? இது ஒன்று உள்ள ட்ரெண்டிங் உள்ளே வந்துடுச்சு. இப்போ இந்த போதகத்தில் லைட்டாக நம்ம சொல்லணும். இது என்ன? சிம்பிள் ஆஃப் ப்ரவுட்னஸ், சிம்பிள் ஆஃப் ப்ரவுடு. உண்மை. வேணும்னா ஒரு இடத்த எழுதி கொடுங்க, 10 பவுன் நகையை தரதுக்கு பதிலாக சேர்த்து வைங்க, தப்பு இல்லை. ஆண்டவர் சேர்த்து வைக்க தான் சொல்கிறார். எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். பிரபுவும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு தேவையானதே சேர்த்து வச்சுக்குது. ஒரு பொம்பளை பிள்ளை பறந்துருச்சு, இன்னும் 20 வருஷத்தில் கட்டி கொடுக்கணும், ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும். சேர்த்து வைங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஜுவல்லே கூட வாங்க தப்பு இல்லை. எப்படி வாங்குங்க? காயினா வாங்கி மேலே ஒரு சின்ன ஒரு வளையத்தை போட்டு காயினா வச்சுக்கோங்க. சேஞ்சபிள் அசட், அவ்வளோதான். அது ஒரு கேஷபிள் அசட், பணமாக மாற்றிக்கிற ஒரு காசு, அவ்வளோதான். அதை தூக்கி எங்கே மாட்டிக்காத? கழுத்தில், கையில், காதில் என்ன செய்யாத? மாட்டிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. இதுதான் ஃபுல் காஸ்பல். இங்கே எப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியல, நான் வேறு அடித்து விடுறேன் பேசாமல். என்ன இருந்தாலும் சத்தியத்தை சொல்லணும். நாங்கள் அப்படி படிச்சுட்டு வந்துட்டோம். என் பிள்ளைங்க அப்படி தான் ஒரு டீச்சரம்மா என்ன சொல்லிட்டாங்க, ப்ரொஃபஸரம்மா, நகை போடலைன்னா உனக்கு மாப்பிள்ளையே அமையாது, கல்யாணமே நடக்காது அப்படின்ட்டாங்க. கரெக்டாக 25 வயசு பர்த்டே வரப்போகுது, அக்டோபர் 25.
25 வரைக்கும் மாப்பிள்ளையும் வரல. அது மாதிரியே நகை போட்ட மாப்பிள்ளையாக வந்துக்கிட்டு இருக்குது, நகை போடாத மாப்பிள்ளையே வரல. 25 அக்டோபர் 25 பர்த்டே கொண்டாட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். நான் எப்படி, ஆண்டவரே அக்டோபர் 25 நான் இப்போ பர்த்டே கொண்டாட போகிறோம், இதுக்குள்ளே மாப்பிள்ளை வந்தால் நான் நகை போடாமல் கட்டி கொடுப்பேன், இல்லைன்னா கோச்சிக்காதீங்க நான் நகை போட்டுருவேன். நான் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி வாதியாராக இருக்கிறோம், கையில் ஏதாச்சும் இல்லாமல் இருக்குமா, ஒரு 16 பவுன் 2 பேருக்கும் வாங்கி கொடுத்து செயினையும் அதையும் போட்டு பாருங்க போனால் கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு எப்போ நல்லாவே இல்லை அப்படின்னு கழட்டிடுச்சிங்க. இந்த ப்ரெஸ் பட்டன் காதெல்லாம் குத்தலை நான் பிள்ளைகளுக்கு. ஒரு முறை ஒரு ஆசையை இணைச்சிட்டோம், இருக்கிறத வாங்கி தான் தருவோமேனு வாங்கி கொடுத்து மாட்டுங்கப்பான்னு சொன்னால் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு எப்பா நல்லாவே இல்லை அசிங்கமாக இருக்குதுன்ட்டுச்சுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு நகை போட்டால் தான் அசிங்கமாக இருக்குது, ஒரு சிலருக்கு நகை போடலன்னா அசிங்கமாக இருக்குது. ரைட். இப்போ எப்படி அமைஞ்சிச்சுன்னா, அக்டோபர் 25க்கு முன்னாடி அருமையான ஒரு பாஸ்டர் பையன் பொண்ணு கேட்டு வந்தாங்க. நகை இல்லாத பொண்ணு தான் வேணும்னாங்க. நகை இல்லாத பொண்ணு, நகை போடாத குடும்பத்தில் தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் 3 தலைமுறை அப்படி இருக்கிறோம். அம்மா நகை போடல, நான் கட்டின பொண்ணு நகை போடல, என் பிள்ளைகளுக்கு நகை போடல, பேத்தியும் பிறந்துச்சு 2 பேத்திக. இன்னும் அதுகளுக்கு என்ன செய்யலை, ஒன்றும் எடுத்து வைக்கல, பையில செய்யலை. வேணும்னால் காயின் ஒரு மேலே ஒரு வளையம், ரொம்ப காசு இருந்துச்சுன்னா ஐயா ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் என்ன செய்யறதுன்னு புரியல. மேலும் பிள்ளைகள்லாம் இணைஞ்சிருச்சு, அந்த நேரத்தில் நாங்கள் கொடுக்கணும், கையில் காசு வேணுமே அப்படின்னா ஒன்று இடத்துல போடுங்க, இல்லைன்னா என்ன செஞ்சுருங்க டெபாசிட்டில் பண்ணுங்க, இல்லைன்னா காயினாக நினைஞ்சிக்கோங்க, அவசர ஆத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதை அலங்காரமாக போட்டு கையில் கழுத்தில் காதில் போட்டுக்கிட்டு இது திரியும் போது அது ஒரு ப்ரௌட்னஸ். நீங்கள் சேர்த்து வைக்கிற தப்பு இல்லை, உண்டு தானாங்கய்யா. சேர்த்து வைக்க காரியம், ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு முன் அதற்குண்டாகிற செலவை கணக்கு பார்க்க கடவன். 2 பிள்ளைகளை பெற்றுட்டு 4 பிள்ளைகளை பெற்றுட்டு அதுகளுக்குன்னு நம்ம ஒரு ஆர்டி கூட போடலன்னா, ஐயா இனிமேல் போடுங்க, கொஞ்சமாவது பெரிய அளவு சேர்த்து வைக்க வேணாம். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நீ உழைச்சி சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு, சேர்த்து வைன்னு சொல்லிட்டாரு, சேமிப்பு வேணும்ட்டாரு. நம்ம இருக்குதுக்குன்னு பொருளாசை வேண்டாம். நம்ம கொடுத்துருக்கிறதுல 10% ஆண்டவர் செய்வோம், 10% சேர்த்து வைப்போம். பெருசாக இல்லாட்டியும் இன்றைக்கி 1000 ரூபா காணிக்க வருது, 1000ல் 100 ஆண்டவருக்கு எடுத்து வைங்க, 100 என்ன செய்யுங்க சேமிப்பில் வைங்க, மீதி 800க்கு செலவு பண்ணுங்கள். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட்டு. இந்த 1000க்கு 1200 கடன் வாங்கி செலவு பண்ணிங்கன்னா பரிதபிக்கப்பட்ட நிலைக்கு நம்ம மாறிடுவோம். இருக்கிறது செலவு, இதுதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிறாரு. அதுக்காக நீ பாடி பரதேசியாக ஒன்றுமே இல்லாமல் அம்போன்னு இருக்குனுங்கிறது கர்த்தர் நமக்கு சொல்லித்தரல. இது ஒரு ட்ரெண்டிங். இந்த கான்செப்ட், இந்த உபதேசங்கள்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். நீ நகை போடுறது போடாது அது விஷயம் வேறு, எதுக்காக போடுற. சகரியா பூனன் நடத்தினார், ஒரு முறை இதில் கலந்துக்கிட்டேன். ஜாக் பூனன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்காக நீ நகை போடுற, அந்த நோக்கத்தை சொல்லு. அழகாக இருக்குங்கிறியா, அப்போ ஆண்டவர் நீ அழகாக படைக்கலையா? இது ஒரு ஆபத்தான பொருள் தானே. நகை வந்து ஆபத்தான பொருளா, அழகான நல்ல அலங்காரமான பொருளா? ஆபத்தான தானே. கத்தியை கையில் கொடுத்து அனுப்புவியா? உன் பிள்ளைக்கு நீ ஆபத்தை கற்றுக் கொடுக்குற, நீ பாதுகாப்பாக கற்றுக் கொடுக்கல. அதுக்குன்னு நீ ஒன்றும் இல்லாதவன் கிடையாது. எங்கே இருக்குது, பீரோவில் இருக்குது, எங்கே இருக்குது, பேங்க்கில் இருக்குது, எங்கே இருக்குது, அசட்டாக இருக்குது. அது அன்றைக்கி அந்த கல்யாணம் வரும்போது விற்று அந்த காசாக்கி நினைஞ்சிருங்க, கட்டி கொடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. சரி. 3வது என்ன செய்கிறாங்க, இந்த மருந்து எடுக்கிறது நல்லதாக கெட்டதா? எனக்கு பெரிய பிரச்சனையே இப்போ நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் முடியாமல் இருக்கிறது தான். எங்கள் சர்ச்சிலேயே நான் அதை இது ரொம்ப, எங்கள் ஊழியர் கூட்டத்துலேயும் சரி, எங்கள் ஒன்றிய தாலுகா கூட்டத்துலேயும் பேசுகிறது தான். முதல்ல யார் நல்லா இருக்கணும், ஊழியர்கள் நல்லா இருக்கணும். டாக்டர் இல்லாமல் இருந்து அவர் வைத்தியம் பார்த்தா அந்த வைத்தியம் எடுபடுமா? அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னு சொன்னால் அதுக்காக நல்லா சாப்பிட்டா குண்டாக வர முடியும். தண்ணியை குடித்தா கூட ஆண்டவர் என்ன செய்வார், நீ ஃபாஸ்டிங் சொன்னால் எடு, ஆனால் தண்ணியை காலையில் சிபிஎம்மில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாஸ்டிங் எடுப்பார். 5 மணிக்குள்ளே ஒரு கேழ்வரகு கூழ் குடிச்சிருவார், ஒரு கோப்பை கேழ்வரகு கூழ். முஸ்லீம்ஸு சகர் சாப்பாடுன்னு சாப்பிட்றான் 4 மணிக்குள்ளே. அப்போ 5 மணி விடியறதுக்குள்ளே ஒரு கோப்பை கூழ் சாப்பிட்டுட்டு 6 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருப்பார். அந்த இது வாட்டர் ஸ்கார்சிட்டியை அது மேனேஜ் பண்ணிடும். 6 மணிக்கு மேலே சாப்பிடுவார். நான் பார்த்தது ஏசிபிஎம் பாஸ்ட்டு, இவர் உங்களுக்கு தெரியும் ஜெயக்குமார், இப்போ ஒன் ஷெப்பரில் இருக்கிறாங்க. ஸோ பலகீனத்துக்கு திராட்சரசத்தை சேர்த்துக்கொள். திராட்சரசம்னா என்னது, ஒயின் கிடையாது, ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ்ஷு கிராப் ஜூஸ்.
நவமானது புதிய ஒரு திராட்சை ரசத்தை தான் நம்ம சாப்பிட்டுக்கணும். ஆனால் ஆர்சியில் என்ன செய்கிறாங்க, வைனை தான் என்ன செய்கிறாங்க. இப்போ இது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இதை முடிச்சுட்டு போகிறேன் மருந்துக்கு. இப்போ விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் ஜெபித்து எண்ணெய் பூச கடவர்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கராக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது. இது பொய்யா? இதெல்லாம் நம்ம தானே பிரசங்கம் பண்ணுறோம். அப்போ அவர்கிட்ட என்ன செய்யணும்? நம்முடைய குற்றங்கள் என்னென்னு பார்க்கணும்ல. ஆண்டவரே இந்த காரியம் எதுக்காக வந்துச்சுன்னு கேட்கணும்ல. ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு, ஆண்டவரே இப்போ எனக்கு சுகர் வந்திருக்குது, எனக்கு கொலஸ்ட்ரால், எனக்கு பலகீனம், இதுக்கு என்ன காரணம், என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு வெளிப்படுத்துங்க, தயவுசெய்து மன்னிங்க, இனி அந்த தப்பு செய்யாமல் இருக்க என்னைய பாதையில் நீதியின் பாதையில் நடத்துங்க, ஒப்பு கொடுக்கணும்ல. இப்போ இதை நம்ம சாட்சி நம்ம செய்யாமல் எப்படி பிரசங்கமெல்லாம் பண்ணி சர்ச்சை இதில் பாஸ்டே மருந்து எடுக்கிறாருப்பா, 10 மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறாரு, அப்போ நம்மளும் போகும் தானே போயிட்டுருப்பாங்க. ஜஸ்ட்டு செக்கு, ஜஸ்ட்டு சிந்திங்க, அனலைஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முடியும். இதை வரைக்கும் இந்த உடம்புல ஒரு ஊசியும் குத்துனதில்லை, இதை வரையும் குத்தலை. இனிமேல் எதையாச்சும் முடியாமல் இருக்கிறப்ப மருமையும் மகள் கத்திக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டால் தான், போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். என்ன நடக்குன்னு தெரியல. எங்கள் அப்பாவுக்கும் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி போனதில்லை. ஆனால் அம்மா பலவீனப்பட்டவங்க, அம்மா மேலே இருக்கிற ஆசையில் பாசத்தில் எல்லோரும் ஆஸ்பத்திரி போனோம். ஆனால் அவளுக்கு சக்ஸஸ் ஆகலை. எங்கள் அன்னைக்கு ஒரு முறை முடியல, ஆஸ்பத்திரி போனோம். அவர் குளுக்கோஸ் எடுக்கிறதுக்கு ஊசி குத்த ஆரம்பிக்கிறப்ப அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே டாக்டர் கூப்பிட்டு, எப்பா என்னமோ பேசுது கலப்பலான்னு சொல்லிகிட்டு இருக்குது, கூட்டிகிட்டு போங்கண்டாங்க. எழுந்துச்சு, சரியாயிடுச்சு. அம்மாவுக்கு ஒரு முறை பொங்கல் டயத்தில் ஹார்ட் இது என்ன பிபி ஓவர் பிபின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டோம் ஒரு பாசத்தில். அங்கே போனால் 3 நாளுமே டாக்டர்ஸ் இல்லை. பேசாமல் பெட் ரெஸ்ட்டு, குளுக்கோஸ் மட்டும் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. 3ஆவது நாள் டாக்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு சரியாயிடுச்சு, கிளம்பி கூட்டி வந்துட்டோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் கைவிடப்பட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்ட்டு, ஏசிபிஎம் பாஸ்ட்டு, சின்ன ஆக்சிடெண்ட் இல்லை, அடிச்சிட்டாங்க. சுவிசேஷத்துக்கு வேலைக்கு இது ஊழியத்துக்கு போன இடத்துல அவரை குச்சியால் கம்பால் கைகால ஒடித்து அடிச்சிட்டாங்க. அவர் வெறும் எண்ணெயை போட்டு தேய்ச்சி துணியை போட்டு கட்டியே அவர் இருந்துட்டார். அந்த வலி வேதனையை பொறுத்துக்கிட்டு புதுக்கோட்டைக்கு வந்து கன்வென்ஷன்லாம் நடத்திட்டு போயிட்டார். பெஞ்சமின் ஆப்ரஹாம்னு பேர். அந்த ஆவடி பக்கம் பட்டாம்பாக்கம், மேல் பட்டாம்பாக்கத்தில் பட்டாபிராமில் 1 ஷெப்பர்டு, ஒரே மந்தை ஒரே மெய்ப்பன். 1 ஷெப்பர்டு, மெய்ப்பனுக்கு என்ன ஷெப்பர்டு தான் மெய்ப்பன். 1 ஃபோர்டு 1 ஷெப்பர்டு. இந்த ஒரு டினாமினேஷனுடைய ஃபவுண்டர் இறந்துட்டார் இப்போ. ஆனால் அவர்லாம் வேதனையாக இருந்தாங்க. சிபிஎம்மில் எல்லாம் இருந்தாங்க, இப்போ மாறி போச்சு. இப்போ நம்முடைய ஊழியங்கள் ஜெயிக்காததுக்கு வளராததுக்கு காரணம்னா இது மாதிரி வைரஸ்லாம் அட்டாக் ஆகிடுச்சு. என்னென்ன வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு? ஆடம்பரம், அலங்காரம், பெருமை, மேட்டிமை, அவிசுவாசம் நீங்கும்படி ஜெபிக்கணும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி ஜெபிக்கணும். இப்போ இயேசு ஒரு முறை என்ன செஞ்சார்? கண்ணீர் விட்டார்னு வாசிக்கிறோம். எங்கே? லூக்காவிலையோ எதுலேயோ லாசருக்காக. யோவானில் நினைக்கிறேன். யோவான் 11 இயேசு கண்ணீர் விட்டான்னு வாசிக்கிறது. நீங்கள் யாரும் வாசி தியானிச்சிருக்கிறீங்களா? இயேசு கண்ணீர் விடுவாரா? இயேசு கண்ணீர் விட்டாரா? இயேசு கண்ணீர் விட்டார். ஆனால் எதுக்காக கண்ணீர் விட்டார்? லாசர் செத்து போயிட்டான்னு கண்ணீர் விட்டாரா? எல்லாரும் அழுகிறத பார்த்துட்டு கண்ணீர் விட்டாரா? அருமையான அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஆனால் ஏன்னா அவருக்கு தெரியுமா தெரியாதா லாசர் இறந்து போயிட்டாங்கிறது? லாசர் முடியாமல் இருக்கிறான்னு தெரியும்ல. முடியாமல் இருக்கிறான்னு தெரிஞ்சு தானே 2 நாள் இருந்து அவனை இது மரணத்திற்காதுன்னா இது இல்லை, தேவ மகிமைக்கான வியாதியாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் 2 நாள் அவர் இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, கூட்டிகிட்டு அப்படியே எங்கே போகிறாரு? யூதேயாவுக்கு எங்கேயோ போகிறாரு. அங்கே போன பின்னாடி தான் நித்திரை ஆகிட்டான்னு செய்தி வருது. அவரே சொல்கிறாரு, லாசரு மறித்து விட்டான். நித்திரையாக இருக்கிறான்னா ஒன்று சீசரில் இருக்கிறாங்க, அவன் நித்திரையாக இருந்தால் ஏஞ்சிருவாங்கய்யா, எதுக்கையா போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவன் மறித்து விட்டான், நான் போய் உயிரோட எழுப்ப போகிறேன் அப்படிங்கிறாரு. இவ்வளோ விசுவாசமாக பேசினவர் அங்கே வந்து கண்ணீர் விடலாமா? அங்கே இருக்கிறவங்கள தைரியமாக நான் ஆண்டவரை எழுப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? பிரச்சனை என்ன தெரியுமாங்களா? இதுதான் இப்போ நடக்குது. அதுக்காக தான் ஆண்டவர் கண்ணீர் விட்டார். அம்மா ஒரே வார்த்தையில் டக்குன்னு சொல்லிட்டாங்க. அங்கே 2 பேர் கேட்டாங்க. யார் ஏசப்பாட்ட உட்காந்து கேட்ட சகோதரிகள், மார்த்தாலும் மரியாளும். மார்த்தாளே
நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொல்லி மரியாளை பாராட்டின அதே இயேசுநாதர் இங்கே வந்து மரியாள் அவிசுவாசமாக பேசுகிறத பார்த்துட்டு கண்ணீர் விட்டார். ஆண்டவரே, நீங்கள் இருந்தீங்கன்னா என் சகோதரனை மறித்திருக்க மாட்டான், அவன் 4 நாளாயிருச்சே, நாருமே. அவிசுவாச வார்த்தை. இப்போ சர்ச்சுக்குள்ளேயே நிறைய லேடிஸு, நிறைய அம்மாக்கள், நிறைய ஐயாக்கள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அவனை திருத்த முடியாதுங்க பாஸ்டர், அவனுக்காக ஜெபம் பண்ணுறது வேஸ்ட்டு. அவங்க பிள்ளையே, ஐயா என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அவனை திருத்த முடியாதுங்க ஐயா, அவன் இனிமேல் திருந்த மாட்டான், மருமகனுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா அப்படி தான் சொன்னாங்க. ஒரு அருமையான ஒரு பொண்ணு அவர் வீட்டுக்கு வந்துருச்சு, 8 மாதமாக இருக்குது. மருமையன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. 8 மாதமாக காசு பணம் அனுப்பலை. எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் வரமாட்டாருங்கய்யா, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிக்க மொழிய அவங்க அப்போ எதுக்கு ப்ரே பண்ண சொல்கிறீங்க? அம்மா வருவாங்க. அந்த பொண்ணு நாங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணோம். அந்த பொண்ணு கர்த்தர் பேசி இந்த மாதிரி பிரசங்கங்களில் 3 நாள் அது ஃபாஸ்டிங் போட்டுச்சு. வந்தார், கூட்டி போயிட்டார். 8 மாதத்துக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் முறை கிறிஸ்மஸ் டயத்தில் வந்து பார்த்துட்டு போனார். அப்புறம் கிறிஸ்மஸுக்கு அடுத்து என்னாச்சு, இப்போ ஒரு 8 மாதம் ஆச்சுங்களா, 7 மாதம் ஆச்சு. 7ஆவது மாதம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ ஒரு ஃபாஸ்டிங் பண்ணாச்சு, இப்போ ஒரு ஃபாஸ்டிங். அருமையாக சொன்னாங்க. அப்போ அந்த ஃபாஸ்டிங்கினுடைய மகத்துவம் மக்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு வைக்கிறாங்க, காலையில் டிஃபன் சாப்பிட்டு பாஸ்டர்ஸே வந்துடுறாங்க. ஐயா நான் பிரசங்கம் பண்ணணும், நான் ரொம்ப டல் ஆகிட்டேன்னா நல்லா இருக்காது, நான் ஆராதனை நடத்தணும், எனக்கு சவுண்டு வரலன்னா நல்லா இருக்காது, லைட்டாக ஒரு டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி ஆண்டவர் செயல்படுவார்? வெறும் பக்கெட்டை தூக்கி ஊற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான், கப்பை தூக்கி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான், ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதுதான். கர்த்தர் அப்படியே எனக்கு உணர்த்தினார். நிறைய கனவு சொப்பனங்களை உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். எதையாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் சொப்பனங்கள், ஒரு ஆலயத்தில் போய் ஒரு 10 நிமிஷம் படுத்தனா போதும், எதையாச்சும் ஒரு சொப்பனம் வரும், இது டைரக்ஷனை ஆர்டர் கொடுத்துருவார். சில நேரங்களில் இந்த ஹிந்துஸில் கூட இந்த பூசாரிகள்லாம் போய் கோயில் வாசலில் படுத்து கிடந்தாங்கன்னா காலையில் அருள்வாக்கு சொல்லிடுவாங்க. கரெக்டாக ஆண்டவர்கிட்ட அதான் கேட்டேன், ஆண்டவரே கருகலானவைகளை எனக்கு வெளிப்படுத்துங்க, மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்துங்க, தானியேலுக்கு கொடுத்த வரத்தை எனக்கு கொடுங்க. இந்த விசுவாச மக்களை லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத என்ன செய்யணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும். எண்ணத்தோடு வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, என்ன நடக்க போகுது. ஒரு அவன் குறிகாரன் சொல்லும்போது உம்முடைய பிள்ளை நான் சொல்லக்கூடாதா? யோசேப்பு சொன்னார், தானியேல் சொன்னார். இப்போ எங்களுக்கு அந்த இந்த வரமெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அசுத்தாவிகளை துரத்தவும், 2வது வியாதியஸ்தர்களை. இந்த 2 வரத்தையும் நம்ம பயன்படுத்தலைன்னா we are not pastors, we are not ஊழியக்காரர்கள். அதுக்காக நீங்கள் ஊழியத்தை விட்டு போங்கன்னு சொல்லலை, செக் பண்ணி திரும்ப என்ன செய்யுங்க, அந்த நீரோட்டத்துக்கு வந்துடுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க ஐயா, ஆண்டவரே உண்மையில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. உடனே நீங்கள் மருந்து நிப்பாட்ட வேணாம், சப்போஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால். ஆனால் அந்த கிருபையை தாங்கன்னு கேட்டு என்ன செய்யுங்க, அது இல்லாமல் பார்க்குறது. மருந்து தப்பு நான் சொல்ல வரல. அதே சமயத்தில் மருந்து மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக இந்த கொடுக்குற இதை உண்டாக்கின ஆண்டவர் மேலே என்ன செய்யுங்க, நீங்கள் நம்பிக்கையை வைங்க. மருந்து மேலே ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க, சாப்பாட்டு மேலே ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. ஜெபத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும். நீங்கள் மருந்தை நினச்சி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சைடு எஃபெக்ட் நிறையா. சைடு எஃபெக்ட், சுகருக்குன்னு டேப்லெட் சாப்பிட்டா அது கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது, என்னென்னமோ சைடு எஃபெக்ட். அம்மா என்ன செய்கிறாங்க, சில நேரத்தில் பாசத்தில் என்ன செஞ்சிருவோம், வேறு வழி இல்லை, நம்ம இருக்கலாம், மனைவி பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, நம்ம தவிக்க விட முடியாது. ஆனால் அதுகளுக்கு இந்தா சாப்பிட்டுக்கோ, ஆனாலும் இது முக்கியம் இல்லை. கொடுக்கும்போது என்ன செஞ்சிடணும், கொடுத்துட்டு சொல்லிடணும். பட் நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அப்பா மருந்தே எடுக்க மாட்டார்ப்பா, அப்பா அது மாதிரி செய்ய மாட்டாங்க, அவங்க விரும்ப மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சரியாக போயிடும். எங்கள் அப்பாவுக்கெல்லாம் முடியலன்னு சொன்னாலே ஒரு பாட்டு பாடி சுற்றிலன்னு ஜெபம் பண்ணால் ஒரு சந்தோஷமாக. ஐயா வயசு இருக்குது எங்கள் அப்பாவுக்கு, இப்போ ஐயா வயசு இருக்குங்க ஐயா. உங்களுக்கு வயசு 80 தாண்டி இருக்குமே ஐயா, 70 பார்த்தீங்களா, 74. அப்பாவுக்கு 90, 88 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 96 ரிட்டையர்டு. அங்கிட்ட ஒரு 4, இங்கிட்ட ஒரு 25 நாள், 29 வருஷம். 58 29 78 87 வயசு ஆகுது. ஐயா ஒரே ஒரு பாட்டு தான், சுற்றிலும் பாட்டு பாடி ஒரு கைத்தட்டி ப்ரேயர் பண்ணால் போதும், ஏந்திரிச்சு தம்பா நல்லா இருக்கிறேன்னு சொல்லி போயிடுவார். இந்த நிலைக்கு நம்ம எல்லாம் மாறிக்கணும், நம்ம வாழ்ந்து காமிப்போம்.
அவங்கள போய் கொடுமைப்படுத்த வேணாம். அவங்க வந்து பலகீனமான பாண்டம், பிள்ளைக கற்றுக்கிற நேரம். ஆனால் நம்மளை பார்த்துட்டு அதுக்கு என்ன செஞ்சுக்கணும், இந்த லைனுக்கு வா, இதுதான் உண்மை, இதுதான் பெஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம எல்லாம் பாஸ்டர் பெர்னார்ட்ஸாக ஜபிக்க போகிறோம். இங்கே யாரெல்லாம் மருந்து எடுத்தீங்களோ அவங்களுக்காக நம்ம ஜபிப்போம், தொடர்ந்து ஜபிப்போம். கர்த்தர்களுக்கு விசுவாசி தரணும். விசுவாசத்தில் பலகீனமுள்ளவரை சேர்த்து கொள்ளுங்கள், அவனது மன ஐயங்களை குற்றமாய் எண்ணாதிருங்கள். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டிக் கொள்கிறேன். அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. இவ்வளவுதான். இதில் போய் இதுதான் பெஸ்ட்டு அதுதான் ஒஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் நம்முடைய இன்னொரு விஷயம், மருந்தே நமக்கு கிளியர் பண்ணுறது கிடையாது. டாக்டர்ஸ்கிட்ட போய் கேட்டிங்கன்னு சொன்னால் டாக்டர்ஸே மருந்து தயாரிக்கலை. அவன் ஃபார்மசிஸ்ட் தான் வாங்கி கொடுக்குறான், ஃபார்மசிஸ்ட் தான் அவர்கிட்ட போய் விற்கிறான். இதுக்கு இது டேப்லெட் நல்லாயிருக்கும், லைட்டாக சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா இதை கொடுங்க, அப்போ 2 மாத்திரையை கொடுத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு இவ்வளோ வந்துடும்னு டாக்டர்கிட்ட சொல்கிறதுனால தான் டாக்டர் எழுதி கொடுக்குறாரு. அவர் கம்போஷனை மட்டும்தான் பார்ப்பார், அதுக்குள்ளே என்னென்ன கலந்துருக்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பார். பேரை பார்க்க மாட்டார். பேர் அவருக்கு தேவையில்லை, பட் கம்போஷன் தான் தேவை. அந்த கம்போஷன் கரெக்டாக இருந்தால் அவர் கொடுக்குற மாத்திரை இந்த உடம்புலையே 4 வகையான உடம்பு இருக்குது. நம்ம உடம்பே 4 வகையாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை நினைஞ்சிடுறாரு, சில நேரத்தில் கொடுத்துட்றாரு. சிலருக்கு ஒத்துக்குது, சிலருக்கு சைடு எஃபெக்ட் ஆகிடுது, சிலருக்கு ஏற்றுக்குது. ஸோ நம்ம எல்லாமே இந்த உடம்பு வந்து உணர்வுகளால் ஆனது. உணர்வுகள் தான் இந்த உடம்பை ஆட்சி செய்த ஒழிய இந்த மருந்து ஆட்சி செய்யலை. அந்த டாக்டர்கிட்ட போனால் சுகமாயிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அந்த நினைப்பு தான் உங்களை சுகப்படுத்தும். இவர்கிட்ட போனால் சுகமாகாதுன்னு நினச்சிட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு பாருங்கள், அது சுகப்படுத்தாது. ஜெபம் பண்ணாலும் சரியாகுமா பாஸ்டர் அப்படின்னு சொன்னாலே சரியாகாது. ஜெபமா இதெல்லாம் இந்த காலத்துக்கு சரியாக வருமாங்க ஐயா அப்படின்னு நீங்கள் நினச்சாலே அந்த சுகம் கிடைக்காது. சளி பிடிக்குதா 3 நாள் இருக்கும், அதுக்காக உடனே போய் ஒரு அனாசின், மெட்டாசின், நோவால்ஜின் எதையாச்சும் போட்டிங்கன்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் என்ன சைடு எஃபெக்ட்டுக்கு வந்துடுங்க. அழகாக கஷாயத்தை குடிங்க. உணவே மருந்து. அந்த உணவே மருந்தை கற்றுக்கங்க. உணவில் கர்த்தர் அவ்வளவு மெடிசனை கொடுத்துட்டாரு. இந்த உணவு பொருளை தான் அவன் மாத்திரையாக மாற்றி கொடுக்குறான் நம்மள்கிட்ட. அந்த மாத்திரையாக மாற்றி கொடுக்குறப்ப சில கெமிக்கல் என்ன செஞ்சிடறான், சேர்த்துடுறான். அதே இந்த உணவாய் மருந்துங்கிறப்ப அந்த கீரையை இதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டா, வாக்கிங்கு, எக்ஸசைஸு இதெல்லாம் செஞ்சுட்டா நமக்கு ஏன் நோய் நோக்காடு வருது? கவலைப்படாதிருங்கள்னு ஆண்டவர் சொன்னாரே, கவலைப்படாமல் இருக்கிறோமா? சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன்னு சொன்னாரே, சந்தோஷமாக இருக்கிறோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னாரே, விசுவாசம் இருக்கிறோமா? ஐயோ என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோன்னு கவலைப்படுறதுனால நோய் வருது. இதெல்லாம் போய் பாருங்கள், நீங்கள் சைக்கலாஜிக்கலாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சந்தோஷமாக இருந்துட்டிங்கன்னா ஒரு நோய் உங்களுக்கு வராது. சரி ரைட், ஆண்டவரே நீ பார்த்துக்கங்க. ஜஸ்டின்கிற அகஸ்டின் எவ்வளவோ சொல்கிறாரு விஷயத்தில். அகஸ்டின் பேசும்போதெல்லாம் அவருடைய பாதைகள் பீகார் மாநிலத்தில் வந்து கடந்து வந்த பாதைகள். இப்போ கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு. அந்த ஓவராக பேசுகிறத விட்டுருவோம், பாயிண்ட்டாக பேசுகிறத மட்டும் எடுத்துக்குவோம். எல்லா பாஸ்டர்ஸுமே அப்படி தான் ஓவராக பேசுவாங்க, அப்புறம் பாயிண்டாக சில பேசுவாங்க. நமக்கு நல்லதை எடுத்துக்குவோம், கெட்டதை விட்டுருவோம். கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த 3 உபதேசங்களை சபைக்குள்ளே கொண்டு போங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். முதல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தயாராகும். பாஸ்டர் அப்படி இருப்பார். பாஸ்டர் மக்கள் நகை போட மாட்டாங்க. பாஸ்டர் பிள்ளைகளுக்கு நகை போட்டு வளர்க்க மாட்டார். நகை ஒரு அலங்கார பொருள், ஒரு பெருமையின் அடையாளம். இதை நீங்கள் பதிய வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லைன்னு பதிய வச்சுக்கோங்க. ஒரு ஆடையை போட்டு வைங்க. ஒரு நல்ல இடம் வந்துச்சுன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு 2 பிளாட்டை வாங்கி வச்சுருங்க. ஒரு டியூவில் கட்டிற மாதிரி. அது மேரேஜ் டயத்தில் என்ன செஞ்சிடலாம், விற்று நல்லபடியாக சீராக கூட கொடுக்கலாம், விற்று கூட என்ன செய்யலாம், மேரேஜ் பண்ணலாம். கர்த்தர் கூட கொடுக்கும்போது அந்த கூட கொடுக்குறத எடுத்தோன்னே கடன்பட்டு என்ன செய்யாதீங்க, வாங்காதீங்க. வர்ற காணிக்கையில் 10% ஸ்தாபனத்துக்கு, 10% இந்த சேமிப்புக்கு, 10ஓ 20ஓ இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி. மீதி சர்ச்சுக்கு ஒரு பாதி செலவு பண்ணுங்கள், வீட்டுக்கு உங்களுக்கு பாதி செலவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் கர்த்தர் எனக்கு வேலையை கொடுத்ததுனால எதுவுமே தொடரதில்லை. எல்லாத்துக்குமே ஐயா சொல்கிற மாதிரி ஒரு ட்ரெஷரை வச்சுக்கிட்டேன், ஒரு பிரசிடெண்ட்டு, ஒரு செக்ரட்டரி அப்படின்னு கையில் எந்த காசையும் தொடரதில்லை. கணக்கை எழுதிக்கங்க, என்ன வேணும்னு கேளுங்க, நான் தாரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். அது என்னுடைய கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்த யோசனை, கர்த்தர் கொடுத்த நடத்திப்பு. அதே சமயத்தில் நீங்களாம் முழு நேர ஊழியக்காராக்குறீங்க. உங்கள்கிட்ட வேறு ஆண்டவர் இதை கொண்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், போஷிக்கணும், பிள்ளைங்களுக்கும் போஷிக்கணும். ஆனால் இப்படிலாம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 20 குடும்பமாவது எங்களுக்கு வேணும் ஆண்டவரே,
அப்புறமா நான் முழு நேர ஊழியத்துக்கு வரேன். அது வரைக்கும் நான் சைடு என்ன செஞ்சிட்ருக்கிறேன், கூடாரவாசியாக இருந்தார்ல பவுல், நான் தவறாக உங்களுக்கு சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. வந்துட்டீங்க, முழு நேர ஊழியத்துக்கு வந்தாச்சு. இந்த முழு நேர ஊழியத்தை 8 ஹவர்ஸ் நீங்கள் ஆண்டவருக்காக வேலை பார்க்குறீங்களா ஒரு நாளைக்கு? செக் பண்ணுங்கள், ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ கவர்மெண்ட் ஷாப்புக்கு போகிறோம், நாங்கள் என்ன செய்யணும், காலைல 10 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வரணும். எங்களுக்கு 8 மணி நேரம் வேலை. ஊழியக்காரங்க 8 மணி நேரம் என்ன வேலை செய்கிறோம்ட்டு சும்மா எழுதி வைங்க. உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஒர்க்கு, நான் அதை சொல்ல வரல. உங்களுக்கு 24 மணி நேரமும் யூ கேன் டூ. நைட்டும் ப்ரேயர் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, விசுவாச குடும்பங்களுக்கு போகிறீங்க, வாரீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேலைகள் தான். அதெல்லாம் அப்படியே கால்குலேட் பண்ணி வைங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறோமா, பார்த்துட்டா இதுக்குரிய கூலியை என்ன செய்வார், ஆண்டவர் கட்டாயம் தருவார். அதில் எங்கேயும் குறை இருக்குதான்னு பாருங்கள். குறை இருந்தால் பேசாமல் பேகை தூக்கிட்டு நடந்து போங்க. அந்த பிசாசுகள்லாம் கட்டிக்கிட்டே போங்க நடந்து. அந்த ஜெப ஊழியமே நட ஊழியமே நினைஞ்சிடணும். ஜெபிச்சுக்கிட்டே போகணும். டேக்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. நான் தான் டேக்ஸ் கொடுக்குற ஊழியத்தை நிப்பாட்டிட்டேன். பேசாமல் சபையை திறந்து வச்சு 3 நேரம் ஜெபம் பண்ணுங்க. அந்தி சந்தி மத்தியான வேலை. இங்கே ட்ரம் அடித்தோ பாட்டு பாடியோ யாருமே வராட்டியும் ஒரு ஜெபத்தை என்ன செய்யுங்க, ஒரு 3 நேரம் வைங்க. சர்ச்சு திறந்துருக்கட்டும். அந்த வழியாக போகிறவங்க என்னடா ஜெபம் நடக்குதுன்ட்டு யாரோ ஒருத்தவங்க கர்த்தர் பாதிக்கப்பட்டவங்க பிரச்சனைக்குரியவங்க வந்து உள்ளே உட்காந்து என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்போம்னு கேட்பாங்க. எங்கள் சர்ச்சுக்கு வந்த ஒரு 7 குடும்பம் வந்திருக்கிறாங்கன்னா இப்படி தான் வந்திருக்கிறாங்க. நான் போய் டேக்ஸை யார்ட்டையும் கொடுக்கல, கிராமத்துக்கே போகலை. இறங்கி போனால் அடுத்த நிமிடம் என்னை அரெஸ்ட் பண்ணிடுவான், என்னை வேலையிலேருந்து என்ன செஞ்சிருவாங்க, தூக்கிடுவாங்க. இவர் மதம் மாற்றுறாருன்ட்டு. சர்ச்சுக்குள்ளே நான் எவ்வளோ நாச்சும் கத்தலாம், சர்ச்சுக்குள்ளே எவ்வளோ நாச்சும் நான் கத்தலாம். இந்த ஒரு ரெகுலர் வச்சுக்கிட்டு தான் நான் என்ன செஞ்சேன், உள்ளே வந்து பேசாமல் திறந்து வச்சு இப்போ என்னால் முடியல. அதுக்கு ஒரு 3 பேரை வயசான அம்மாக்கள், அண்ணாள் மாதிரி ஒரு விதவை அம்மா இருக்கிறாங்க, ஒரு வயசான ஒரு அம்மா இருக்கிறாங்க. 2 அம்மாக்களும் வந்து என்ன செய்யணும், காலைல 10 to 12 சர்ச்சை திறந்து வச்சு ப்ரேயர் பண்ணுங்கள். 2 to 4 நீங்கள் திறந்து வச்சு ப்ரேயர் பண்ணுங்கள். 2 பேருக்கும் ஒரு பாக்கெட் எக்ஸ்பென்ஸாக தரேன் அப்படின்னு வச்சுருக்கிறேன். சீக்கிரம் ரிட்டையர்டாக நான் போய் உட்காந்துருவேன். அது வரைக்கும் இது வந்து என்னுடைய ஊழிய அனுபவம். நீங்கள் அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. பட் நீங்கள் 24 ஹவர்ஸ் இருக்கிறனால இப்படி நீங்கள் திறந்து வச்சு சும்மா மனைவி அவங்க சிஸ்டர்கிட்ட சொன்னங்க என்ன செய்யுங்க, ஏம்மா ஒரு பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணுமா, நாங்கள் இப்படி போயிட்டு வரேன், அல்லது நீங்கள் உட்காந்துருங்க ப்ரேயர் பண்ணுங்கள். எப்படியோ 3 வேளை சத்தம் இங்கே கேட்கட்டும். துதியின் சத்தம் இருந்தாலே இந்த இடத்துல இருக்கிற அந்தகார வல்லமை அப்படியே ஓட்டம் பிடிச்சிரும். அதுக்கெல்லாம் எங்கே போய் இருக்கணும்னு சொன்னால் மலைகளில் போய் இருக்கணும், புதரில் போய் இருக்கணும், செடிகளில் போய் இருக்கணும், மரங்களில் போய் உட்காரணும். அதுக்கு இப்படி கோபுரத்துலையும் ஆலயத்தில் உட்காந்துக்கிட்டு நம்மள்கிட்ட ஆடிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அடிக்கிற அடி ஜபிக்கிற ஜபத்தில் துண்டை காணாமல் துணியை காணாமல் என்ன செய்யணும், எல்லாம் ஓடணும். அப்போ அங்கே போய் அவங்க சாமியை கும்பிட்றப்ப அது கேட்காது, நடக்காது ஒன்றுமே. சரி இந்த இயேசு கோயில் போகலாம் வாங்கப்பான்னு வருவாங்க, இங்கே நடக்கும். எங்கள் ஆளுக செட்டியாரெலாம் அங்கிட்டு இருக்கிறாங்க, நகரத்தார் செட்டியார்கள். அப்படியே போகிறப்ப செருப்பை கழட்டிட்டு சாமியை கும்பிட்டு போயிடுறாங்க. வெளியே ஒரு லெட்டர் பாக்ஸ் வச்சுருக்கிறேன், லெட்டர் பாக்ஸில் காசை போட்டுட்டு சாமி கும்பிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். அதில் எனக்கு ஒரு 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா ஏதாச்சும் கிடைக்கும், தேரும். அந்த வழியாக போகிறோம். நான் சொல்லிடுவேன், அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. என் ஃபோன் நம்பர் எப்பொழுதுமே வெளியில் அந்த டிஜிட்டல் பேனரில் தொங்குது. உடனே டக்குன்னு ஐயா இது மாதிரி நான் வந்தேன், அவங்கள பார்க்கல பேசலை, சரி என்ன ஒரு ப்ரேயர் குறிப்பு ஜெப குறிப்பு சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ணுறேன், அப்படியே மைக்கிலே இது காதில் வச்சுக்கோங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஐயா நான் காணிக்க போகணும்னு ஆசைப்பட்றேன், என்ன செய்யட்டும், அந்த லெட்டர் பாக்ஸில் போட்டு போங்க அப்படின்ட்டுருவேன். அவ்வளோதான், லெட்டர் பாக்ஸில் போட்டு போயிடுவாங்க. எங்கிட்ட வந்து ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்கிறாங்க, கட்டுகள் அதிகமாக இருக்குது. ஆனால் முழுசாக வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. இப்போ கர்த்தர் வந்து சில நேரங்களில் இப்படி தான், நீங்கள் ஸ்கூலை திறந்து வச்சு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தால் அட்மிஷன் ஆகாமல் என்ன செய்யாது, இருக்காது. ஸ்கூல் பூட்டி கிடந்துச்சுன்னா எப்படி அட்மிஷன் ஆகும்? நம்ம சர்ச்சஸ் என்னைக்கு திறக்கிறோம்? எல்லா நாளும் திறந்து வச்சு அந்த 3 நேரம் ரெகுலராக ப்ரேயர் நடக்குதா? ஆள் வந்தாலும் வராட்டியும். ஜஸ்ட் செக் யுவர் செல்ஃப், செக் யுவர் செல்ஃப். நீங்கள் 3 நேரம் நீங்கள் இல்லை, உங்கள் பிள்ளைங்க உங்கள் மனைவி எப்போங்க முடிக்கணும், எப்போ முடிக்கணும்? 1 மணி நேரம் இந்த முடிச்சிடுறேன், ரைட், அவ்வளோதான். இப்போ 5 கான்செப்டில் வந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 12 குறிப்பு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 5 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். உபதேசங்களில் கொஞ்சம் மக்களை வழி நடத்துங்க. அந்த உபதேசங்களில் போனால் தான் மக்கள் நிலச்சி நிற்பாங்க. போனாலும் போயிட்டு போகிறாங்க, புதுசாக வருவாங்க, வர்றவங்க உறுதியாக நிற்பாங்க. நமக்கு ஊழச்சதை வேணாம், ஸ்லிம்மாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்போம். என்ன உடம்பு பெருத்து
பிபி கொலஸ்ட்ரால் எல்லாருக்கும் செலவு பண்ணி கையில் காசு இல்லை பணம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் 100 பேர் 1 லட்சம் தேவை 2 லட்சம் தேவை. இன்றைக்கி நாளைக்கு ஆகஸ்ட் 15 1,20,000 பேர் கோடி கணக்கில் காசு வேணும்ட்டு டேவிட் கணேசன் சொல்கிறாரு. அத்தனை பேர் ரட்சிக்கப்படுவான்னு சொல்ல முடியாது. அதுக்கு வேணும் காரணம் வாங்கி கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம சபைகளை நடத்துகிற ஊழியங்கள் தான் பெஸ்ட்டு. அதை அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு முறை, ஐயா நீங்கள் சபை ஊழியத்தை நடத்துங்க. இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை கும்பலை கூட்டிட்டிங்கன்னா அது என்னமோ விதையை தண்ணியில் தெளித்து போகிறீங்கன்னா பாதையில் தெளிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். பாதை அருகே விதைக்காதீங்க, பண்டிகள் முன் முத்துக்களை போடாதீங்க, பரியாசக்காரனுக்கு உபதேசம் பண்ணாதீங்க, ஞானமுள்ளவனுக்கு உபதேசம் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பண்ணாதீங்க, கேட்குறவனுக்கு சொல்லுங்கள், கேட்காதவனுக்கு இதை சொல்லிக்கிட்டு அது ஒரு ஆடம்பரமாக போயிடுது. நட்டமும் வர்றாங்க, லாபமும் அடைகிறாங்க. ஒரு சிலத்தில் நட்டமும் வருது, ஒரு சிலத்தில் அது அவங்களுடைய ஊழிய காரியங்கள், அதை நம்ம தலையிட வேண்டாம். பட் நம்ம ஊழியங்களில் 3 நேரம் திறந்து இருக்கணும், ப்ரேயர் நடக்கணும். ஒரு மாதமாவது ஒரு ஆன்லைன் ப்ரேயரை வைங்க, ஒரு மாதமாவது உபவாச கூட்டத்தை வைங்க. அந்த உபவாச கூட்டம் விடுதலை அளிக்கும் உபவாச கூட்டமாக மாறட்டும், பேய் பிசாசு ஓடட்டும், சுகம் கிடைக்கட்டும். உங்கள் ஊழியம் வளராமல் இருக்காது. நான் உள்ளே வரப்போ ஒருத்தரும் இல்லை, வந்த ஒரே ஒரு 2 குடும்பம் வந்தாங்க. 2 குடும்பமும் என் மேலே கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் கேஸ்டிசம் பார்த்துட்டு போயிட்டார், இன்னொருத்தர் கடன் கொடுக்கலன்னு போயிட்டார். ஒரு 5000 கடன் கேட்டார், தரல, போயிட்டார். அப்போ அதுவும் 1 வருஷம் கழிச்சு நான் ஆரம்பிக்கிறேன், கொரோனா முடிச்சுட்டு. அவங்க வந்த 2 குடும்பமும் எனக்கு ரொம்ப ஆசையாக பாசமாக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு, ஆண்டவரே அது அதிசயமானவர், அற்புதமானவர், நல்லவர், வல்லவர்னு பாடி முடிச்சுட்டு அடுத்த வாரம் பார்த்தா 2ஐயும் காணோம். 2 மென்டல் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஐயா வந்து உட்காந்தாங்க சாப்பாட்டுக்கு நான் சமைக்க முடியாது, அதனால் ஒரு 50 ரூபா காசை கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கன்னு சொல்லிடுவேன். இங்கே போனால் காசு கிடைக்கணும் வந்துட்டாங்க, சரின்னு கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் கண்ணீரோடு. இது என்ன ஆண்டவரே எனக்கு அப்படின்ட்டு செஞ்சால் அடுத்த ஒரு மாதம் ஒரு டீச்சரும் ஒரு பாப்பாவும் அவங்க மகளும் வந்து உட்காந்தாங்க. இந்த சபைக்கு தான் நாங்கள் வருவோம், வேறு எங்கேயும் போக மாட்டோம்னு கிட்டத்தட்ட 3 வருஷம் இருந்து ஒரு நல்ல ஊழியத்தை தாங்கினாங்க. இது நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். 7000 மாதம் தசமம் பார்த்தா கரெக்டாக கொடுத்துருவாங்க. நினச்சே பார்க்கல, என்னடா அது 7,000 எவ்ரி மந்த்து வந்தோன்னே அந்த ஃபஸ்ட் வீக்கு ஒரு கவரில் வச்சு ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரே ஒரு குடும்பம் தான் வந்தாங்க. அப்புறம் இன்னொரு அம்மா வந்தாங்க. நான் யாரையும் போய் கூப்பிடலை, வீட்டுக்கே போய் தேடி போகலை, இங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்கூலை திறந்து வச்சு நீங்கள் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தானே ஆளுக என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். ஜஸ்ட் லைக் பாட்டை மட்டும் பாடிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்போ ஊரில் பேசிக்கிறாங்க, அந்த சர்ச்சு திறந்துருக்குது, யாரோ வந்து பாட்டு பாடிட்டு போகிறாரு, வாரம் வந்து நடத்திட்டு போகிறாருன்னே கேட்குறாங்க. அப்போ அது என்ன, அது வந்துட்டாங்களா, திரும்ப திறந்துட்டாங்களா அப்படின்னு போனவங்கெல்லாம் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு 4 மணிக்கு ஒருத்தர் வந்தார். அவர் நல்லா இந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாதிரி தெரிஞ்சு வந்துட்டு, இது மாதிரி ஒரு கிறிஸ்டின் இறந்துட்டாங்க, கிறிஸ்தவ மரப்படி அடக்கம் பண்ண தெரியுமா, அடக்கம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். இது யார் இந்து வராரு, ஒரு கிறிஸ்டியன்ஸுனால் எங்களுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் இந்த ஊருக்குள்ளே, ஒருவேளை ஆர்சியாக இருக்குமோ அப்படின்னு கேட்டால் நினச்சிக்கிட்டு சரி கூப்பிட்டாக போயிடுவோம். ஆனால் அவர் வந்திருக்கிற ஒரு ஹிந்து, பக்கத்து வீட்டுக்கார் தான் வந்திருக்கிறார். உடனே உள்ளே போய், ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்துக்கங்க, அவன் பிஜேபி கூட்டு போனாலும் ஆர்எஸ்எஸ் கூட்டு போனாலும் வந்துட்டாங்க. சாயந்தரம் 4ங்கிறத 5 ஆயிடுச்சு, பேசி முடிக்கிறதுக்குள்ளே கரகரன்னு இருட்ட நேரம் வந்துருச்சு. சரின்னு போனால் அவர் குளத்து பாதைக்குள்ளே கூட்டு போகிறாரு, ஒத்தடி பாதைக்குள்ளே செவ் பண்ணிகிட்டே போயிட்டேன். உண்மையாகவே அங்கே ஒரு குடும்பம், ஒரு கிறிஸ்டியன் குடும்பம், சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸு, அவங்க ஐயா அப்பா இறந்துட்டாங்க. பாடி இருக்குது, அன்னைக்கு எடுத்து அடக்கம் பண்ணி முடித்தேன். அந்த குடும்பம் இப்போ சபைக்கு தூணாய் ஆதாரமாக நிற்கிறாங்க. அருமையான இதெல்லாம் நினச்சி பார்க்காதது. அங்கே இருந்த நேரத்தில் இப்போ நாங்கள் இருக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய ஒரு காரியம். இந்த வாரம் கூட சொல்லிட்டு வந்தேன், பெரிய தப்பு நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள்லாம் நல்லவங்க, பிரசங்கமே உங்களுக்கு கிடையாது எனக்கு தான் அப்படின்ட்டு. உங்களுக்கு இல்லை எனக்கு தான், என்னை நான் மாற்றிக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரம் அந்த கமிட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு, அப்பா ஒருத்தங்க இருக்கிறாங்க, அப்பா காரியங்களையும் முடிச்சிட்டோம்னா அதை வாடகைக்கு விட்டு வீட்டை என்ன செய்யலாம், சொந்த வீடு கட்டி 4 வீடு வாடகைக்கு ஓடுது, பேசாமல் நினைஞ்சிருவேன், இங்கே வந்து சர்ச்சுக்குள்ளே இருந்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனை ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் கிருபையினால் நீங்கள் திறந்து வைங்க, 3 வேளை அந்தி சந்தி மத்தியானம் பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணுங்கள், ஆட்கள் வரும். ஐயாவுடைய சாட்சி நிறையா அது மாதிரி கேட்டிருக்கிறேன். விடுதலை அளிக்கும் என்னென்ன உபவாச கூட்டம் அல்லது குடும்ப ஆசீர்வாத உபவாச கூட்டம். நிறைய குடும்பங்கள் பிரச்சனை இருக்குது,
குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்குது. கணவன் சொல்கிறத மனைவி கேட்கல, மனைவி சொல்கிறத கணவன் கேட்கல, பிள்ளைகள் கேட்கல, பிரச்சனை உள்ளவங்க நிறையா இருக்கிறாங்க. ஆனால் விளம்பரப்படுத்துறது நமக்கு தேவை. வெளியில் ஒரு பேனரில் என்ன செஞ்சிடணும், விளம்பரத்தை மட்டும் எழுதி வச்சுட்டு காலைல இன்றைக்கி நம்ம நோட்டீஸில் பார்த்தேன் டைம் போடல நீங்கள் ஐயா. அதுக்கு தான் எல்லோரும் லேட்டாக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டைம்னு பார்த்தா டைம் இல்லை, டேட்டு பிளேஸ் இருந்துச்சு. அந்த நோட்டீஸ் நீங்கள் பாருங்கள். சரி சரி சரி, இருக்கட்டும். இப்போ நம்ம இதெல்லாம் மாறணும். நமக்கு இது தப்புன்னு தெரியல. பங்க்சுவாலிட்டி கீப்பப் பண்ணணும். சாதாரண நானே வந்து உட்காந்துட்டு இன்னும் ஆளுகளை காணாமே நினைக்கிறப்ப பிதாவாகிய தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இங்கே வந்து நின்று என்ன இப்படி ஒவ்வொருத்தராக வராங்கன்னு நினச்சிட்டு இருக்க மாட்டாரா? அப்போ நம்ம கேட்குறது எப்படி அவர் செய்வார்? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்தல ஊழியர் நிறைய ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்தல ஊழியர்னு சொல்லணும், செக்ரட்டரியும் ஃபோன் பண்ணணும். ஐயா கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான். யார்? எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, முதல்ல அவர் குளிச்சுட்டு ரெடியாக நிற்கணும். எல்லோரும் அந்த உட்காந்த பின்னாடி அந்த குளிச்சுட்டு வரேன்னு கிளம்பி போகிறாரு. ஏன்னா பல வேலைகள் இருந்தாலும் காலைல 7:30க்கு அவர் என்ன செஞ்சிடணும் தானே, ரெடி பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் ஆளுக தானே வேலை பார்க்குறாங்க. அப்படி வந்து அதுக்கு தான் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் முதல்ல யார் செய்யணும்? ஆரோன். அதுக்கு அடுத்து தான் இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேல் புத்திரருக்கு எத்தனை பலி இருக்குதுங்க? 4 பலிகள் இருக்குது. இஸ்ரவேல் புத்திரருக்கு 4 பலிகள். 4 பலிகளை இது ரெண்டையுமே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இன்னும் ஒரு 2 பலியை சேர்த்து விட்டுறாரு. நமக்கு அது இல்லை, ஆனால் அவங்களுக்கு அது உண்டு. அது ஏன் பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம், முடிச்சிடுறேன். பசிக்குது எல்லாருக்கும்? பசிக்குதான் பேசிக்கிட்டு இருப்போமா? முடிச்சிடுவேன். ஐயா நானே சொல்லிடுறேன் பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, 4 பலி. இந்த 2 பலி பாஸ்டர்ஸுக்கு உண்டு, விசுவாசிகளுக்கு உண்டு. எது? சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும். ஆனால் இந்த 2 நமக்கு இல்லை, சமாதான பலியும் போஜன பலியும். சமாதான பலினா மனிதர்களோட சமாதானமாக இருக்கணும், ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு சமாதானமாக இருக்கணும். இந்த சமாதான பலியை அவங்கள செலுத்த வைக்கணும். யார்கிட்டலாம் சண்டை போட்டிங்களோ அவங்களாம் மன்னிங்க. டேரெக்டாக போய் மன்னிக்காட்டி இங்கே உட்காந்து என்ன செய்யுங்க, மன்னிங்க. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு சரியாக இருக்கான்னு பாருங்கள், அதை ஒழுங்குபடுத்திக்காங்க. போஜன பலி என்ன? போஜன பலி இதுதான். பேசுகிறோம்ல, வார்த்தைகளை சொல்கிறோம்ல, அதுதான் அவங்களுக்கு தர போஜன பலி. அப்போ போஜன பலி வார்த்தைகளை சொல்வது, வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது, அதுக்கு கீழ்ப்படியாக வைப்பது தான் போஜன பலி. சமாதான பலி அவங்க யாரோடும் அன்பு செலுத்தி சமாதானமாக இருக்க அவங்களை அர்ப்பணிக்க வைக்கிறது. அப்புறம் பாவ நிவாரண பலி. இந்த 4 பலியை செலுத்தி தான் நீங்கள் ஆராதனையே பண்ணணும். இனிமேல் சர்ச்சில் ப்ரேயர் என்ன செய்யுங்க, வெறும் ஆராதனைன்னு பாட்டு மட்டும் பாட விடாதீங்க. முதல்ல ஸ்தோத்திர பலி ஏறடுங்க. எல்லோரும் இந்த வாரம் கட்ட செய்த நன்மைகளுக்காக எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஸ்தோத்திர பலி ஏறடுங்க. கர்த்தருடைய நாமங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திர பலி செலுத்தி, அப்போதைக்கு இந்த ஸ்தோத்திர பாடல் ஏதாச்சும் இருந்தால் ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் பாடிட்டு, இது என்னுடைய பழக்கம், நீங்கள் சரியாக தவறானு பார்த்து செக் பண்ணிட்டு நீங்கள் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போங்க. சொல்கிற மாதிரியே செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு ஆண்டவர் எப்படி கொண்டு போகிறாரோ அப்படி கொண்டு போங்க. அடுத்தது சர்வாங்க தகன பலி. கண், காது, கை, கால், மனசு எல்லாத்தையும் அப்படைங்க. கண்களுக்கு கழிக்கம் போடுங்க. உம்முடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுங்க. என் செவிகளை விருத்த சேதனம் பண்ணுங்க. இதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தைகளும் உமக்கு பிரீதியாய் இருக்கட்டும். என் கைகளின் கிரியையை உறுதிப்படுத்துங்க. என் வழிகள் அழுவாதபடிக்கு எனது நடைகளை உமது வழிகளில் உறுதிப்படுத்துங்க. இதெல்லாம் ஜபத்தில் வருது, சங்கீதத்தில் வருது. எடுத்து என்ன செய்யணும், அப்படி ஜபம் பண்ணணும். ஜபிச்சு உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உகந்த காணிக்கையாய் பாட்டு பாடி என்ன செஞ்சிடலாம், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. அடித்து நறுக்கணுன்னா அழுகிற ஆள்லாம் அழுதுறான். அப்படியே அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தையில் பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே உடஞ்சி அழுதுகிட்டு இருக்கு முழங்கால் படிக்கிட்டு. அப்புறம் இதில் வந்து இந்த வார்த்தைகள் பரிசுத்தப்படுத்துகிற நேரத்தில் தான் எந்திரிச்சு அபிஷேகத்திற்கு நிறையா கொண்டு போயிருங்க. அர்ப்பணிப்பு நிச்சயத்தை உணர்ந்தவர்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உணர்ந்தவர்கள் எழுந்து நின்று ஆராதிக்கலாம்னு போட்டுருங்க. அப்போ ஏஞ்சி நின்று ஆராதிக்கிறப்ப தான் என்ன செய்யுங்க, உலுக்கி எடுத்துருங்க. பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். அவர் அபிஷேகிக்கிற தெய்வம். நாம் அவர் நம்மை அபிஷேகிக்கிற தெய்வம். அதனால் செய்யுங்க, கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்,
பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரம பிதாவானவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் புது பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். தேற்றரவாளன் வரும்போது சத்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். இதில் ஒரு சிலர் அப்படியே இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். விசுவாச அறிக்கை, நோய்கள் நீங்குகிறது, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகள் தவிடுபடி ஆகிறது, வீட்டிற்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல செய்தியை கேட்பீர்கள். அடித்து விடுங்கன்னு சொன்னாலும் விசுவாசமாக சொல்லுங்கள். என்னங்கய்யா இது என்னையா அடித்து விட சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் முதல்ல நீங்கள் விசுவாசமாக சொல்லுங்கள். அங்கே இருக்கிற 20 பேரில் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு என்ன செய்வார்? தடையை நீக்குவார். அடுத்த வாரத்தை ஸ்டார்ட் சொல்லுவார். ஒரு பிள்ளைக்கு அப்படி தான் ஆண் குழந்தை பிறக்கும், ஜெயக்குமார் பிறக்கிறான்ட்டேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்? தனியாக போய் ஆண்டவரே என் ஊழியத்தை அங்கீகரித்து நான் சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு ஒரு தனியாக ப்ரேயர் பண்ணணும். குழந்தை பிறக்கணும்னு சொன்னோம், குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு, தகவல் வந்துருச்சு கன்சீவ் ஆயிடுச்சுங்கய்யா அப்படின்ட்டு. அவங்க வந்து ப்ரே பண்ண போகிறாங்க. அடுத்த வருஷம் இந்த சர்ச்சில் உங்கள் குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பேர் வைக்க போகிறோம் அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறோம். 3 மாதம் கழித்து கன்சீவ் ஆயிடுச்சுன்னு தகவல் வருது. அடுத்து அவங்க தாத்தா பாட்டி தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பையனை இழந்துட்டாங்க, ஜெயக்குமாருங்கிற பையனை. கர்த்தர் ஜெயக்குமாரை தருகிறார் அப்படின்ட்டேன், ஆண் குழந்தை தராருன்ட்டு. தனியாக உட்காந்து தனியாக ப்ரேயர் பண்ணிட்டேன். உண்மையாக ஆண் குழந்தை பிறந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக தகவல் வந்திருக்குது. இப்போ புண்ணியதானம் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்? போய் அங்கே போய் ப்ரேயரை மெட்ராஸில் இருக்கிறாங்க, பண்ணிட்டு வருவோம். இதில் இன்னொரு வார்த்தை சொல்லிட்டேன். அவங்க 2 பேருமே காது கேட்காது, பேச தெரியாதவங்க. இந்த குழந்தையை பார்க்கும்போது உனது வாயின் கட்டுகள் அவிழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, செவிகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ப்ரே பண்ணியிருக்கிறேன். இப்போ தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளை உறுதிப்படுத்துங்க. இவ்வளோ தானங்க நடத்துகிறாங்க. இப்போ பெரிய பெரிய குருசேட்ஸில் என்ன நடக்குது? இந்த விசுவாசத்தை நீங்கள் சபையில் தைரியமாக சொல்ல முடியுதா? சொல்லிட்டிங்கன்னா நீ வார்த்தை பெரிய கிஃப்டட். இவ்வளோ தானங்க ஆண்டவர் விசுவாசமாக சொல்ல தானங்க சொல்கிறாரு. நம்ம ஏங்க சொல்ல மாட்டேங்கிறோம்? இதெல்லாம் நடக்காதுங்க. நடக்கலைன்னா காரணம் யார்? அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவங்க என்ன இல்லை, தகுதியாக இல்லை. அப்போ தான் இந்த பைபிளை என்ன செய்யணும்? பேசணும். உன்னை சுத்திகரித்துக்கொள், இன்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை அற்புதத்தை காண்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற தீட்டானவைகள் அகற்றும் போது ஆயி பட்டணம் தோற்கடிப்பட்டது போல மீண்டுமாய் ஒரு வெற்றியை காண்பீர்கள். தீட்டானவைகளை வெளியேற்று, வெள்ளி நின்று களிமை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டான நல்ல உடைமை பிறக்கும். வசனங்களை அடித்து விடுங்க. வசனம்தான் உங்களை உடைக்கும். நம்ம பேச்சுலாம் பேசுனாலாம் சரி வராது. வசனம்தான் எங்கேயாச்சும் அடிங்க, லீதானியத்தை திறந்தது போல். அதனால் வசனங்கள் நிறைய மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த ஆராதனை தாங்க முக்கியமான சாப்பாடு. ஆராதனையும் பிரசங்கம் தான் முக்கியமான இடமே. சிலர்லாம் ஆராதனை விட்டுட்டு பிரசங்கத்துக்கு மட்டும் வந்து கேட்பாங்க. நம்ம பிலீவர்ஸே வரதெல்லாம் ஆராதனை பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்கிறோம், குதிச்சுட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு. இந்த ஆராதனை தான் முக்கியமான நேரம், சுத்திகரிக்கிற நேரம், பரிசுத்தப்படுத்துகிற நேரம். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம், இது பரிசுத்தப்படுத்துகிற இடம். உன்னால் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. உன்னை நீ அர்ப்பணிக்கும் போது அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். நம்ம பிள்ளையால் குளிக்க முடியாது. நம்ம பிள்ளைய என்ன செய்யறோம்? குளிப்பாட்டுறோம். சில அழுக்குகள் தண்ணி ஊற்றினாலும் போகாத அழுக்கெல்லாம் இருக்குது. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் அக்னியினால், வார்த்தையினால் பரிசுத்தமாகப்படும், வசனத்தினால் பரிசுத்தமாகப்படும். வார்த்தையை கேளுங்க, பரிசுத்தாவியை பெறுவீர்கள். இப்படியே நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துகிற சபைகள் பெருகுனாதான் நல்லது. பரிசுத்தம்தான் வாழ்க்கையில் தேவை. அது கோச்சிட்டு பண்ணாலும் போயிட்டு போகிறாங்க. ஒரு அம்மா அப்படி தான். எங்கள் வீட்டில் 2 குடும்பம் இருக்குங்க. சர்ச்சுக்குள்ளே 2 குடும்பம். ஏன்னா இல்லீகல் கான்டாக்ட். அது என்ன செய்கிறது? விரட்ட முடியுமா? ஆனால் என்ன செய்கிறேன்? பரிசுத்தப்படுத்துறதுக்கு நேராக கெஞ்சுறேன். கடைசியாக என்ன பண்ணிட்டார்? அப்பா ரிஜிஸ்டர் பண்ணி விட்டார். ஓ அப்படின்ட்டு. ரிஜிஸ்டர் இல்லாமல் வாழ்ந்தவங்கள ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. அதுக்குரிய பாடு அவங்களுக்கு. ஆனால் பரிசுத்தப்பட வேணும். இனிமேல் யாரையும் பார்க்காத, ஒன்றோட நிப்பாட்டிக்க, 2ஓட நிப்பாட்டிக்க. உலகத்தில் இப்படிலாம் போயிட்டுருக்குறாங்க. எடுத்துட்டேன், தொட்டுட்டேன், அதுக்குன்னு சபைக்கு வந்து விரட்ட சொல்ல முடியுமா? தலாக் பண்ணி இப்போ எஸ்ரா செஞ்சார். புறஜாதி ஸ்திரீகளை விளக்குங்கள்னு முடிய பிடிச்சி அடித்து விரட்டினார். இப்போ நம்ம அப்படி செய்ய முடியுமா? ஆனால் செய்யணும். வார்த்தையால் நினைஞ்சிடணும். அதெல்லாம் எடுத்து காமிச்சு விட்டுறணும். அது ஆண்டவர் பேசி எப்படி கொண்டு வராரோ கொண்டு வரட்டும். நமக்கு அவங்க முக்கியம் இல்லை. எனக்கு இந்த ஆள்களே முக்கியம் இல்லை. எனக்கு ஆண்டவரும் வார்த்தையும் தான் முக்கியம். உங்களை நம்பி நான் வரல, என்னை நம்பி நீங்கள் வரல. அவங்கள்ட்ட அப்படி சொல்லிக்கிறது, என்னை நம்பி நீங்கள் வராதிங்க, நான் ஒரு பெரிய மந்திரவாதியும் கிடையாது, அருள்வாக்கு சொல்கிறவனும்
கிடையாது. ஆனால் வார்த்தைகள் உங்களை மாற்றும். வார்த்தையை கேளுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் தான் மாற்றுவார் வழியே, என்னால் மாற்ற முடியாது. நானும் உங்கள் மாதிரி ஒரு பலகீனமான பாண்டம் தான். நானும் ஒரு ஊழியக்காரன், அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு சில காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உங்களோட பேசுவார். பேசின காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் முடிஞ்ச அளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சுத்திகரிக்கிற தெய்வம், வார்த்தைகளை கொடுத்து மாற்றுகிற தெய்வம் அவர். நம்மால் நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது. ஊழியத்தை கட்டி எழுப்புகிறவர் அவர். உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும், திட்டங்கள் தருவதும் நீர்தான் ஐயா. எனவே அவர் தருகிறார். ஆனால் அர்ப்பணிப்பு மாத்திரம் ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருங்க. அர்ப்பணிக்காமல், ஜபிக்காமல், வேதம் வாசிக்காமல் நம்ம ஊழியத்தை வெளியே ஸ்டெப்பே வைக்கக்கூடாது. அப்படி ஒன்று வைக்கணும். காலைல காப்பித்தூள் இல்லை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலும் ஒரு 1/2 hour கழித்து தான் போகணுமே ஒழிய உடனே டீ தூளையும் காப்பித்தூளையும் வாங்குறதுக்கு இளைஞருக்கு போயிடக்கூடாது. ஸோ நம்முடைய வாழ்க்கை ஒரு 1/2 hour 1 hour ஆண்டவர் சமூகத்தில் டெய்லி உட்காரணும், தியானிக்கணும். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். அந்த பாட்டு தெரியுங்களாங்கய்யா? சோத்திரம். இந்த வாரம் எடுக்கிற எனக்கு தெரியும். சோத்திரம் அருமையான பாடல். நம்முடைய வேலையை சிலுவையை சுமக்கிற வேலை தான். எனவே அந்த சிலுவையை சுமக்கிறது யோசிக்க வேணாம். கர்த்தர் நல்லவர். சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எழுந்து நின்று. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் நிற்கிற இடம் ஒரு போராட்ட களம். நாம் வீட்டில் இல்லை, நாம் மாளிகையில் இருக்கவில்லை. நாம் நிற்கிற இடம் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம். எந்த நேரமும் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சர்வாயுதங்க வர்க்கங்கள் இல்லாமல், சர்வாயுதம் கையிலே இல்லாமல், உடலிலே இல்லாமல், எந்த நேரமும் அவனது அம்பு நம் இருதயத்தை பிளந்துவிடும். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் இந்த ஊழியம். ஊழிய பாதை ஒரு மேன்மையான பாதை.
ஊழிய பாதை ஒரு மகிமையான பாதை. ஊழிய பாதையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதிலே ஒரு மேன்மையை தருகிறார். அது இகத்தில் அல்ல, பரத்தில். இகத்தில் மேன்மையை தேடி ஓட வேண்டாம். அது பரத்தில் தான் கிடைக்குமே ஒழிய இகத்தில் கிடைக்காது. ஒருவேளை இகத்தில் கிடைத்தால் அது பிசாசினால் உண்டான மகிமையாக இருக்கும். உலகத்திலே அநேகர் அப்படி மகிமையை தேடி வீழ்ந்து போன ஊழியர்கள் தான் அதிகம். அடிக்கவே நாம் அனுப்பப்பட்டோம், கொல்லவே நாம் அனுப்பப்பட்டோம். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிற தெய்வம். உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்பொழுது அவர் ஜெயித்தார்? மரணத்தில் ஜெயித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர் ஜெயித்தார். எனவே நமக்கு மரணம், நமது ஜெயம் மரணத்திற்கு பிறகுதான். அதுவரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு பயமுறுத்தற்காக சொல்லவில்லை, உண்மையான காரியம். ஊழியர்கள் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து விடக்கூடாது. கப்பலின் மேல்தளத்தில் நின்று கொண்டு கடல் அலைகளை பார்த்து நாம் களி கூறுகிற ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும். கடல் அலைகள் ஓயாதது போல பிரச்சனைகளும் ஓயாது. ஆனால் அந்த பிரச்சனைகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாது என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நாம் நிற்க வேண்டிய இடம் கப்பலின் மேல்தளமாக இருக்க வேண்டும். அவைகளை பார்த்து கைதட்டி ரசிக்க வேண்டுமே ஒழிய பார்த்து பயப்படக்கூடாது, பார்த்து அழுகக்கூடாது, புலம்பக்கூடாது. சட்ட ரீதியான நடவடிக்கை, மக்கள் ஆதாயம், செல்வாக்கு, பணம் இவற்றை தேடி நாடி நாம் சரிபடுத்த வேண்டும் நினைக்கக்கூடாது. அப்படித்தான் ஆகாப் ஓடினான். இஸ்ரவேலில் தேவன் இல்லையா என்றா, இல்லை என்றா அங்கே போனா என்று சொல்லி சபித்தான். உன் வியாதி உன்னை விட்டு போகாது என்று சொன்னான். நீ வியாதியிலே சாவா என்று சொன்னான், சபித்தான். இஸ்ரவேலில் தேவன் இருக்கிறார், ஜீவிக்கிற தெய்வம் இருக்கிறார். மரித்த தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம், மரித்து உயிர்த்த தெய்வம். சதாகாலமும் உன்னவங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். நாம் இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னதாக நம்மை அழைத்து வந்த பாதையை நினைத்து பாருங்கள். அன்று இருந்த அதே தெய்வம் தான் இன்றும் இருக்கிறார். அன்று மட்டும்தான் அந்த தெய்வம் இல்லை. மரண படுக்கையில் இருந்தீர்கள், உங்களை ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு வந்து இப்போ நிமிர்த்தி இருக்கிறார். இன்று ஒரு மரண படுக்கை வருகிறது, ஏன் பயப்பட வேண்டும்? எலியா அன்று அப்படி பயப்பட்டான். எலியாவின் தேவனே தேவன் என்று சொல்ல தக்க அளவிலே அந்த தண்ணீரை அந்த அக்னி பட்சித்து போட்டது. 400 பொய் தீர்க்கதரிசிகளை வெட்டி சாய்த்தான். ஆனால் அந்த ஏசபேல் ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடினான். இத்தனை பேருக்கு முன்பதாக அவன் எதிர்த்து நின்ற கர்த்தர் அவனோடு இருந்ததை உலகத்துக்கே காண்பித்தான். ஆனால் ஏசபேல் தன்னை கொல்லப் போகிறாள் என்று தெரிஞ்சவுடன் ஓடுகிறான். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தை நமக்குள் ஒரு நாளும் வரக்கூடாது. உழைத்து விட்டு போய்விடுவோமா? போதும், என்னால் முடியவில்லை, எழுந்திரு, நீ போக வேண்டிய தூரம் நிறைய. அந்த எலியாவை பார்த்து 3 வகையான நபர்களை அனுப்பினார். விதவையை அனுப்பினார். ஒன்றுமில்லாத இடத்திலே பஞ்சத்திலே போஷித்தார். உங்களுக்கு பணக்காரர்கள் வரமாட்டார்கள், ஒன்றுமில்லாதவர்களாக உங்களுக்கு சபைக்கு வருவார்கள். ஆனால் ஒன்றுமில்லாதவர்களை கொண்டு உங்களை போஷிப்பார். அதுதான் ஆண்டவர். ஒன்றுமில்லாதவர்களை கொண்டு தான் உங்களை போஷிப்பார். உங்களுக்கு முதல் அப்பம் கிடைக்கும், நீங்கள் அதை கேட்பீர்கள். அந்த முதல் அப்பத்தை சாப்பிட்ட பிறகு அங்கு எண்ணெய் புரண்டு ஓடும். போதும் என்று சொல்லும்போது தான் இருக்கும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக வைத்திருக்கிறார். காகத்தை கொண்டுதான் போஷித்தார். காகம் எப்படி கறி தரும்? காகம் எப்படி ஒரு அசைவ உணவை தரும்? ஆனால் தந்தது. காகம் ஒரு அசைவ உணவை கொடுத்தது. கண்ணுக்கு தெரியாத தேவதூதன் அந்த மாமிசத்தை இறைச்சி துணியை வைத்து எழுப்பினான். அதை சாப்பிட்டு 40 கிலோமீட்டர் நடந்து சென்றான். எவ்வளவு பெரிய சக்தியை ஆண்டவர் கொடுத்தார். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்கள். ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலே உங்களுக்கு அதிசயங்கள் நிறைய நடந்திருக்கிறது. அற்புதங்களை ஆண்டவர் நிறைய செய்திருக்கிறார். ஆனால் இப்போது இருக்கிற சூழலை பார்க்கும்போது பயமாயிருக்கிறது, பயமாயிருக்கிறது, பயமாயிருக்கிறது. இந்த பயம் நமக்கு தேவையில்லை. நாம் இறக்கத்தான் பிறந்தோம், கடைசி வரை வாழ அல்ல. தன் ஜீவனை இழக்க விரும்புகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். தன் ஜீவனை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான். உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம், உயிரை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். உயிர் நம்மோடு இருக்கும். நமக்குள்ள திட்டங்களை அவர் நிறைவேற்றாமல் நம்மை அவர் எடுப்பதே கிடையாது. அதற்கு முன் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம், வீண். அது தேவையில்லாதது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து, இன்று எனக்கு மரணம் வந்தாலும் நான் உம்முடைய சமூகத்தில் நித்திய ராஜ்யத்திலே சந்தோஷமாக இருப்பேன்.
இன்று உம்முடைய சமூகத்தில் பரதீசில் இருப்பேன் என்று சொல்லி அந்த விசுவாசை அறிக்கை செய்தே கிளம்புங்கள். பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். மனைவிக்கு அதை கற்றுக் கொடுங்கள். தைரியமாயிரு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் கைவிட மாட்டார். கணவனையும் 2 பிள்ளைகளையும் எரித்து விட்டார்கள். அந்த பெண் வெளிநாட்டு பெண் என்று தனித்து இல்லையா? அந்த வெளிநாட்டு பெண் சோர்ந்து போனால கர்த்தர் கைவிட்டாரா? அவரை எரித்த அந்த ஒரு மகன் இன்று ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான். அவர்களை தாங்குகிறான், பார்த்துக் கொள்கிறான். கர்த்தர் யாரை கொண்டு போஷிப்பார் என்று நமக்கே தெரியாது. உங்கள் எதிராளிகள் உங்களை போஷிப்பார்கள். உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை போஷிப்பார்கள். உங்களை இல்லாமல் செய்கிறேன் என்று சொன்னவர்கள் உங்களை வாழ வைப்பார்கள். உங்களை வாழ வைக்கிறேன் என்று சொல்லவர்கள் உங்களுக்கு காலை வாரி விடுவார்கள். இந்த உலகம் பொல்லாதது. ஆண்டவரை மாத்திரம் பார்ப்போம். ஆண்டவர் ஒருவரே பெரியவர். ஆண்டவர் ஒருவரே பெரியவர். ஆண்டவர் ஒருவரே பெரியவர். ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் ஜீவ தேசத்திலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க பிறந்தோம். நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த மறுமை வாழ்விற்கு தான் இருக்கிறேமே ஒழிய இவ்வுலக வாழ்வுக்கு அல்ல. இந்த உலகத்திலே நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம். ஆண்டவரை உமக்காக நான் எதையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவோம். இப்படி வாழ்ந்த அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். நமக்கு உண்மையாக 1000 சாட்சிகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை. ஆனால் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இன்று சோர்ந்து விட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, நான் அர்ப்பண ஐயா, என்னை மன்னிங்க சுவாமி. தேவையில்லாத வார்த்தைகள் ஆண்டவரே, வேத விற்பனர்கள் மத்தியிலே, ஆண்டவரே ஊழியக்காரர்கள் மத்தியிலே, ஆண்டவரே கர்த்தாவே சுயமாய் எதுவும் பேசினாய் இருந்தால் மன்னித்து, அது உம்முடைய வார்த்தைகளாக இருந்தால் அது ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும் ஐயா. இங்கு வந்தது வீணாய் போகாதபடி ஊழியத்திலே ஒரு மேன்மையை காணட்டும் சுவாமி. ஆண்டவரே, சரீர பலகீனங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த உன்னதராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, தெய்வீக சுகம் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். குற்றம் குறைகளை மன்னிங்க, தவறுகளை மன்னிங்க. என்ன தவறு செய்தோம் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தி அந்த தவறுகள் இனி இல்லாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளின் சுகத்தை விரும்புகிற தெய்வம், உம்முடைய பிள்ளைகளின் சுகத்தை விரும்புகிற தெய்வம். அது எதனால் ஏற்பட்டால் இருந்தாலும் ஆண்டவரை உம்மால் முடியும் ஐயா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம். பொருளாதார தேவையோடு எத்தனை வந்திருந்தாலும், கடன் பிரச்சனையோடு வந்திருந்தாலும், நீர் இந்த உலகத்தின் அதிபதி ஆண்டவரே. பூமியும் அது நிறவும் உம்முடையது சுவாமி. நீர் ஐஸ்வர்ய சமன்னர். அவர்கள் தேவைகள் இந்த நாளிலே சந்திக்கப்படட்டும் ஐயா. எங்கிருந்து வரப்போகிறது என்று தெரியாது. ஆனாலும் அந்த கடன்கள், அவர்கள் தேவைகள், பிள்ளைகளுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுப்பீராக. இந்த ஜபத்திற்கு, இந்த ஊழியர் குடிக்கு வந்த பிறகு ஊழியத்திலே ஒரு மேன்மையை ஒவ்வொருவரும் காணட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் ஊழியத்திலே மேன்மையை காணட்டும் ஐயா. மீண்டுமாய் நாங்கள் சந்திக்கும் போது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. குற்றம் குறைகளை தவறுகளை மன்னிங்க ஐயா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற அலட்சியங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற நிர்விசாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இன்னும் உம்மிடத்தில் கிட்டி சேர கிருபை தாங்க. இன்னும் உம்மிடத்தில் கிட்டி வர கிருபை தாங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.